உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உங்கள் கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்துலேயும் அப்பா யாத்ராகமம் புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வரீங்க அப்பா. நாங்கள் போன வாரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே அவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பின போது இசப்பா இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவாய் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள், அதற்கான அது ஆபிரகாம் காலத்தில் எப்படியாக அது முன்னறிவிக்கப்பட்டது என்பதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை. அப்பா, இந்த வாரத்தில் கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர காரியங்களையும் மோசே என்ற இரட்சகன் எழும்பின காரியங்களையும் நாங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, அநேகருக்கு அதை நாங்கள் தெரியப்படுத்தவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க. இந்த நாள் மீட்டிங்கை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக ஆளுகை செய்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக்கோங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் நல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமாக இன்னொரு ஜூம் கொடுகைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். மறுபடியும் உங்களோடு ஆண்டவருடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வது கர்த்தர் எனக்கு தந்த பெரிய கிருபை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாத்திராகமத்தை பார்த்து வருகிறோம். போன வாரம் அந்த யாத்திராகமத்தின் துவக்கத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு யாத்திராகமத்தின் அடுத்த பகுதியை, யாத்திராகமம் 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நாம் போன வாரம் பார்த்தவைகளை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு ரீகேப்பை நம்ம பார்க்க போறோம். ஏன் யாத்திரையாகமம் என்பது பற்றி பார்த்தோம். எப்படி இது முழு கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு முன்னோடியாக இந்த யாத்திரையாகமத்தின் காரியங்கள் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். விசேஷமா எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் முதல்ல, பிறகு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள். இது கொஞ்சம் குறைய நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை தான். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் முதலாவது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டோம் அல்லது மீட்கப்படுகிறோம். மீட்கப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேத வசனத்தின் போதனைகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில இது ரெண்டுக்குமான ஒரு அழகான ஒற்றுமையை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா, யாத்திராகமம் ஒரு புராணம் அல்ல, அது ஒரு கதை அல்ல, நிஜம். ஏன்னா இன்றைக்கும் யூதர்கள் பாஸ்கா அனுசரிக்கிறதுக்கு வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது யாத்திரையாகமத்தை தவிர. எவ்வளவு வருஷம் இப்போ அது நடந்து முடிந்து பல ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் கூட இன்றைக்கும் யூதர்கள் பாஸ்கா அனுசரிக்கிறார்கள். இஸ்ரேல் தேசம் இன்னொன்னு பார்த்தா, இந்த இஸ்ரேல் தேசம் உருவானதற்கு இந்த யாத்திரை ஆகமத்தின் துவக்கம் அல்லது யாத்திரை ஆகமம் மாத்திரம்தான் ஒரு உண்மையான ஒரு இயற்பியல் ரீதியாக மாத்திரம் அல்ல, சரித்திர ரீதியாகவும் ஒரு ஆதாரமாக இருக்க முடியும். அடுத்தபடியாக, இந்த யாத்திரை ஆகமம் மெய்யாகவே நிஜமாகவே நடந்தது அப்படின்னா அது எந்த நூற்றாண்டில நடந்ததுங்கிறத பத்தியும் பார்த்தோம். அதாவது அது 14வது நூற்றாண்டில் நிகழ்ந்திருக்கவே பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் பெரிய வாய்ப்புன்னு சொல்றேன்னா, இன்றைக்கும் சில பேர் என்ன சொல்றாங்க, 12வது நூற்றாண்டு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி 1440 சுற்றி தான் யாத்திராகமம் நடந்திருக்க முடியுங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. குறிப்பா நீங்க ஸ்கிரீன்ல டாக்டர் E.K. விக்டர் பர்ஸ் எழுதின ஆர்கியாலஜின்ற புஸ்தகத்தை பாக்குறீங்க. இந்த புஸ்தகத்துல விக்டர் பர்ஸ் ஒரு உங்கஸ் லிஸ்ட் ஆஃப் பிப்ளிக்கல் டேட்ஸ்ன்னு ஒரு டேபிளர் காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அட்டவணை வேதாகமத்தின் வருஷங்களுக்கும் அதே நேரத்தில் எகிப்திலே நாம் வைத்திருக்கிற ஆவணங்களின் வருஷங்களுக்குமான ஒற்றுமையை நம்ம காட்டுது. இது என்னன்னா, தேராகு பிறந்ததிலிருந்து வரிசையா பல பகுதிகள் உண்டு. இதுல நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தேராகு, ஆப்ரஹாம் அப்படின்னு பாக்குறப்போ 1878 இஸ்ரேல் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்துக்கு போறாங்க, யோசேப்புடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறீங்க. 1520 பிசில மோசே பிறக்கிறார் அப்படின்னு பாக்குறப்போ அங்க நீங்க அந்த உங்கர்மென்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா நியூ எம்பையர்
அதாவது 18வது ராஜவம்சம், 18th டைனாசிட்டி ஸ்டார்ட் ஆகிற ஒற்றுமையும் நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது ராஜன் வந்து காமோஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ராஜாக்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டீங்கன்னா, முதலாக எகிப்துல அந்நிய தேச மக்கள் அரசாண்டு வந்த காலத்துல முதல் எகிப்திய, இது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அதற்கு முன்பு இருந்த ராஜாக்கள் ஹைஸ்கோஸ் என்று அறியப்படுகிற ஷெப்பர்ட் கிங்ஸ், அதாவது அந்நிய தேசத்து மக்களே பார்வோன்களாக இருந்தாங்க. ஆனா இந்த முதலாம் காமோஸ் மாத்திரம்தான் முதல் எகிப்திய பார்வோன். இதற்கு அதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம். இந்த யாத்திராகமத்தின் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கூட்ட எபிரேய மக்கள் வழிபட்ட ஒரு தெய்வம் சகலருக்கும் முழு உலகத்திற்குமான தெய்வமாய் அறிவிக்கப்பட்டது யாத்திராகமத்துலதான். அதே வண்ணமாக உலகத்திலேயே ஆக சிறந்தவர் எகிப்து ராஜ்யத்துடைய நாகரிகத்தின் உச்சக்கட்ட காலம் சொல்லலாம். எகிப்து ராஜா வந்து பெரிய ஒரு அளவுல இருந்தப்போ அந்த ராஜாவும் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைக்கு அடங்கி இருக்க வேண்டும், அடக்கி இருக்கிறான் என்பதை காட்டின புத்தகமும் வேதாகமம் தான். இப்ப நீங்க இந்த காமோஸ் என்ற முதலாவது இதை பாக்குறீங்க. இதுதான் உங்களுக்கு நீங்க யாத்திராகமம் 1:8 நீங்க பார்க்கக்கூடிய வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அது வந்து முதலாம் எகிப்திய பார்வோன் தான் காமோஸ். அந்த இதுல கெய்ரோ மியூசியத்துல இருக்கிற அந்த காமோஸுடைய அந்த உருவ மம்மி அல்லது படம், அதை நீங்க வந்து இதுல பார்க்கலாம். இவருடைய அடுத்த வாரிசு வந்து ஆமோஸ் 1, முதலாம் ஆமோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் துட்மோஸ், முதலாம் துட்மோஸ், இரண்டாம் துட்மோஸ் என்றெல்லாம் வராங்க. இதுல நம்ம இன்னொரு காரியம் என்னன்னா, இவர்களுடைய, அதாவது இந்த மூணாவது வர்றவங்க தான் பார்வோன் குமாரத்தி என்று அழைக்கப்படுகிற ஹேட்ஷேபுட்ஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த பார்வோன் குமாரத்தியுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, அவள் தன் தகப்பனோடு கோரியேஜென்ட்னு சொல்லலாம். அதாவது அவளும் சேர்ந்து அரசாண்டாள். அவளுடைய அரசாட்சியின் காலம், அல்லது அவள் வந்து அரண்மனையில இருந்த காலம் கொஞ்சம் குறைய 56 வருஷங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த பார்வோன் குமாரத்தி தான் நம்ம மோசேயை நைல் நதியிலிருந்து தூக்கி எடுத்து தன் குமாரனாக வளர்த்தவள். அந்த வளர்த்த பார்வோன் குமாரத்திக்கு பலவிதமான புத்தகங்கள்ல பலவிதமான பெயர்கள் கொடுத்திருக்கு. ஆனா விக்டர் பர்ஸ் வந்து சரித்திர ரீதியாக அந்த பார்வோன் குமாரத்தியோட பெயர் ஹேட்ஷேபுட்ஸ் அப்படின்றார். வாயில கொஞ்சம் நுழையாத பேர் தான் ஹேட்ஷேபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பெயரை குறிப்பிடுறாரு. நீங்க இவங்களுக்கும் பார்வோனுக்கும் பிரச்சனைகள் வர்றதுக்கு பல காரணங்களை நம்ம பார்த்தோம். அவர்கள் மிகவும் பலுகி பெருகும் போது, நமக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க வந்து கோசேன் பட்டணத்துல இருந்தாங்க. அவர்கள் மிகவும் இது பெருகின போது அவர்கள் ஏன்னா இப்ப முதல்ல இருந்த ராஜா பார்வோன்கள் போல இல்ல, இது வந்து எகிப்திய ராஜா. அவனுக்கு இவர்களுடைய பெருக்கத்தின் பேரில ஒரு பெரிய பயம் ஏற்பட அவங்க என்ன பண்ணா, இவங்களை நம்ம விட்டு போக வைக்க கூடாது, நமக்குள்ள அடிமையா இருக்கணும், அல்லது அவர்கள் நம்ம விட்டு விலகி போயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல அவர்களை சாலைகளையும் பட்டணங்களையும் கட்ட பயன்படுத்தினான் அப்படின்னு ஒரு வசனத்தை வந்து நீங்க பாக்குறீங்க. அதாவது 1ஆம் அதிகாரம் 12வது, அதாவது 11வது வசனம். அந்த பண்டசாலை பட்டணங்கள் அப்படிங்கிறப்போ அதுல பலவிதமான காரியங்கள் அடக்கும். உதாரணத்துக்கு இந்த பார்வோன்கள் இறந்த உடனே, நீங்க எல்லாருக்கும் பலருக்கு இந்த எகிப்திய சரித்திரம் தெரியும், அவர்களை குட்டி பிரமிடுகளுக்குள்ளாக அடக்கம் பண்ணுவார்கள். இல்லதான் அவர்கள் அடக்கம் பண்ண இடத்துல பிரமிடு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. இந்த காரியங்களுக்கும் பெரிய பெரிய கட்டடங்களுக்கும் கட்டுறதுக்கும் இவர்களை பயன்படுத்திட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மேய்ச்சல் தொழிலை கொண்டவர்கள். அந்த தொழிலிருந்து அவர்களை வேரோடு பிடுங்கி இந்த கட்டட வேலைக்கும் செங்கல் செய்வதற்கும் பயன்படுத்துறதுக்கான நோக்கம் என்னன்னா, அவர்களை ஒடுக்குகிற முதலாவது முயற்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். பிறகு அப்படி இருந்தும்
நீங்க பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள் துவங்கும் போதே அவர்கள் ரெண்டு, அதாவது இந்த எகிப்திய பார்வோன்கள் அல்லது அரசுக்கும் அந்த விசாரணைக்காரர்களுக்கும் எபிரேய மக்களுக்குமான எரிச்சல், அவர்கள் எரிச்சலானார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை கூட நம்ம போன தடவை நம்ம பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியா அவன் என்ன பண்றான், இந்த ஜனங்களுடைய காரியங்களை வந்து நம்ம இது பண்ண உங்களுடைய வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்துறதா இருந்தா ஒரு ரகசியமான சதி திட்டம் பண்றான். எபிரேய மருத்துவச்சிகள் ரெண்டு பேர், நீங்க அவங்க பெயரை கூட நீங்க பாப்பீங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்றான், நீங்க எகிப்திய ராஜா சிப்பிராள் பூவாள் என்று எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, நீங்க அந்த குழந்தைகள் பிறக்கும் முன்பே நீங்க வந்து ஆண் குழந்தைகளா இருந்தா அவர்களை கொன்று விடுங்கள், அவர்களை உயிரோடே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்திருந்தது நிமித்தம் அப்படி கொல்லாம அதை விட்டுட்டாங்க. இந்த காரியம் வந்து இன்னும் இதற்கு ரெண்டு அர்த்தங்கள் அநேக பேர் குறிப்பிடுறாங்க. முதலாவது அர்த்தம் என்னன்னா, ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழித்து விட்டா எபிரேய ஸ்திரீகள் எகிப்தியர்களை தான் கல்யாணம் பண்ணும். அப்போ அந்த எபிரேய ஜனம்னு தனித்து வளர்கிற ஜனத்தின் போக்குக்கு ஒரு பெரிய தடை இருக்கும். இன்னொரு முக்கியமான காரியத்தை ஒரு மிட்ராசிம் ஒரு காரியத்தை நான் படித்தேன். அது என்னன்னா, அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த ஒரு இந்த மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு தடவை ஒரு ஆருடம் சொல்றப்போ, இந்த எபிரேயத்திலிருந்து வருகிற ஒரு குழந்தை தான் உங்க இதுக்கு போட்டியாக வருவான். நீங்க இந்த சிப்ரால் அந்த படத்தெல்லாம் பாக்குறீங்க, பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள்லாம் அதற்கான ஒரு எடிக்ட்ன்னு சொல்லலாம். எடிக்டா ஒரு ஆணைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒருத்தன் தான் வந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு எதிராக வருவான், அதனால ரகசியமா ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீ கொன்று விடணும் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கு இந்த ரகசிய ஆணை பிறக்கிறதுக்கு ஒரு காரியம். ஆனா மருத்துவச்சிகள் ராஜாவுக்கு ஒத்துழைக்காம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஆணை மோசே பிறந்தவுடன் நின்று விடுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மோசே பிறந்து அந்த மோசே குழந்தையை அவனுடைய பெற்றோர்கள் நைல் நதியில் போட்ட பிறகு அந்த பிறக்கிற குழந்தைகளை பற்றி ஆருடம் கணிச்சிட்டு இருந்தவங்க, இல்லப்பா உனக்கு எதிராக வந்த ஒரு குழந்தைய நம்ம கடவுள் வந்து தண்ணிக்குள்ள போட்டாரு அப்படின்னு உடனே அந்த ஆணையை நிறுத்திட்டான்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம பார்க்குறோம். இந்த போன வாரம் பார்த்த எல்லா நிகழ்வுகளோட மிக சுருக்கம் இதுதான். அதை விவரமா பார்த்தோம். இப்போ 2வது அதிகாரத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சுருக்கத்தை பார்க்கிறது உங்களுக்கு இந்த வரப்போற காரியங்களை அறிந்து கொள்ள, அவதானித்துக் கொள்ள ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இனி நம்ம இந்த வார யாத்திராகமம் 2வது அதிகாரத்திற்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பின்னணி தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மோசே தான் 5 புத்தகங்களையும் எழுதுறாரு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்திலிருந்து தோராவில் வரக்கூடிய 4 புத்தகங்களையும் அவர் தான் எழுதுறாரு. அப்படி மோசே எழுதுறப்போ ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கிறது நல்லது. ஏன்னா அவன் தன்னை பற்றின விவரங்களை ஆனவரை மறைத்து குறைத்து எழுதினான்ங்கிறத நம்ம ஒரு ஆச்சரியத்தோடு இந்த 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஏன்னா தன்னை பற்றிய விவரங்களை அவன் எந்த அளவுன்னா, நீங்க நம்ம வசனங்களை உதாரணமாக வச்சு கூட நம்ம பார்க்க போறோம். தன்னை பற்றின விவரங்கள் எதையுமே ஒரு அப்படியே போற போக்குல ஒரு விஷயமா சொல்லிட்டு போற மாதிரி பார்க்கிறோம். தன்னுடைய முதல் 80 வருஷ சரித்திரத்தை யாத்திராகமத்தின் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 25 வசனங்களை கொண்டு மாத்திரம் சொல்றோம். இது நல்லா கவனிங்க. தன்னுடைய 80 வருஷ சரித்திரம், மோசேயுடைய முதல் 80 வருஷ சரித்திரம், 80 வருஷங்கிறது எவ்வளவு பெரிய காரியம்னு பாருங்க. அத 25 வசனங்களுக்குள்ளாக அடக்கிவிட்டு நேரடியாக சீனாய் மலைக்கு மோசே 3வது அதிகாரத்துல போறாரு. இது நம்ம ஒரு 3 பகுதிகளாக நம்ம அதை பிரிச்சுக்கலாம். என்னன்னா, யாத்திராகமம் நீங்க அந்த இதுல பாக்குறீங்க, முதல் 10 வசனங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல முதல் 10 வருஷங்கள்
அவருடைய இளமை பருவத்தை பத்தின இருக்கு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. மோசேயின் இளம் குழந்தை பருவத்தை பத்தி முதல் 10 வசனங்கள் 2:1-10. அடுத்த 40 வருஷங்களை வந்து அவர் 4 வசனத்துல சொல்லிடுறாரு. யாத்திராகமம் 2:11-14. அடுத்த 40 வருஷங்களை 2ஆம் அதிகாரம் 14-22 வரைக்கும் சொல்றாரு. பிறகு அவருடைய 80வது அரௌண்ட் 18 நம்ம சொல்லலாம். நிகழ்ந்தவைகளை 2:23-25 நம்ம எடுத்துக்கலாம். ஆக இந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தின் 80 வருஷங்களை மோசே இப்படியாக பிரிச்சிருக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை நம்ம கவனிக்கிறப்ப நமக்கு மோசே மேல ஒரு பெரிய பிரமிப்பு. தன்னை பற்றின விவரங்களை எவ்வளவு தன்னடக்கத்தோடு, எவ்வளவு ஒரு அதை எப்படி புகழ்றதுன்னு தெரியல, அவ்வளவு சுருக்கமாக சொல்றார். அவர் அதுல இன்னொரு பக்கத்தையும் பார்க்கிறோம். அவனை பற்றி அவனுக்கான ஒரு அடையாளத்தை தேடுகிற ஒரு உணர்வு இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை பொதிந்திருக்கிற அல்லது மறைந்திருக்கிறதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஏன்னா நம்ம அதை பார்க்கறப்பதான் அவனுடைய செயல்பாட்டின் இன்னொரு காரணங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய தன்னுடைய குடும்பத்தை பற்றி மோசே பேச ஆரம்பிக்கிறாரு. யாத்திராகமம் 2:1 பாத்தீங்கன்னா தன் தகப்பன் தன் தாய் பேரை அவர் சொல்றதே இல்லை. இது நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா என்ன சொல்றாரு, லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவி குமாரத்திகளில் ஒருத்தியை, யாரோ ஒரு 3வது மனுஷனை பத்தி பேசுற மாதிரி, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இருக்கணும், பரவாயில்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ யாருங்கிறத நம்ம, அதாவது அவனுடைய தாய் தகப்பன் யாருங்கிறத நம்ம யாத்திராகமம் 6:18-20 பாக்குறோம். மாத்திரம் இல்ல, 18-20 நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மோசேயுடைய அப்பா பேர் வந்து அம்ராம், அவனுடைய அம்மா பேர் வந்து யொகபேத். அப்பா அம்ராம், அம்மா யொகபேத். அவன் வந்து இன்னொரு விசேஷம், ஒரு சுவாரஸ்ய செய்தி என்னன்னா, அம்ராம் தன் அத்தையாகிய, அதாவது அவன் தகப்பனின் தங்கையாகிய யொகபேத்தை விவாகம் பண்ணினான் இருக்கு. அவளுக்கு மோசேக்கு முன்னாடியே ஆரோனும் மிரியாமும் பிறந்திருந்தார்கள். பிறகு நீங்க இதை பத்தி இன்னொரு விவரத்தை கூட பாக்குறீங்க. எண்ணாகமம் 26:59. எண்ணாகமம் 26:50 பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்துடைய விவரம் இன்னும் தெளிவா இருக்கு. அம்ராமுடைய மனைவிக்கு யொகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. நீங்க பாத்தீங்கன்னா யொகபேத் வந்து எகிப்திலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவள் சகோதரியான மீரியாமையும் பெற்றாள் அப்படின்னு. இதுல இன்னொரு காரியத்தை சொல்றாரு, லேவி கோத்திரத்தை பத்தி மாத்திரம் சொல்றாரு. ஏன் லேவி கோத்திரம்? லேவி கோத்திரம் வந்து ஆண்டவர் ஆசாரியர்களை தீர்மானித்த, ஆசாரியர்களை உருவாக்கின லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் விடுதலை பண்ண போறாங்கிறதுக்கு வந்து ஒரு லேவி கோத்திரம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து நமக்கு சொல்றதை பார்க்கிறோம். இப்போ நீங்க இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். அவள் கற்பவதியாகி, லேவியர் கோத்திரத்தை பாக்குறீங்க. நம்ம இந்த லேவியர் கோத்திரம் பின்னாடிதான் அவங்க இன்னும் நல்லா தீர்மானிக்கிறத பாக்குறோம். ஒரு புரிதலுக்காக அந்த லேவியர் கோத்திரத்தை சார்ந்த அத்தனை பேரும் தேவாலயத்தின் பயன்பாடுகளுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அது வந்து லேவியர் ஆகமத்திலையும் மற்ற இதுலயும் நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்க புரிதலுக்காக இந்த படம் வந்து, ஏன்னா இன்னும் அநேக வருஷங்கள் கழிச்சுதான் இந்த படத்துக்கான ஒரு அர்த்தம் உண்டு. இப்போது லேவியர் ஆசாரியர்கள் என்பது மாத்திரம் புரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. இப்ப நம்ம மறுபடி அந்த யாத்திராகமம் 2:1 பார்க்கலாம். அந்த பெண் கற்பவதியாகி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அவங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு. ஏன் அழகுள்ளது என்று கண்டுங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னா, அதுல ஒரு அழகான ஒரு காரியம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன்,
மோசே ரொம்ப தன்னடக்கமான ஒருத்தர். தன்னை பற்றின எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விவரங்களையும், அதிகப்படியான விவரங்களையும் அவர் சொல்றதே இல்லை. அப்போ அழகுள்ளது அப்படின்னு அவர் சொல்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, அந்த மிட்ரஸின்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மிகவும் தெய்வீகமான அழகோட பிறந்தது. இது ஒரு நீங்க இதற்கு நீங்க இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இது நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:20 நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்தேவான் ஒரு காரியத்தை சொல்றாரு. அங்கேயே நீங்க ஒரு வார்த்தையை பாருங்க. மோசே பிறந்து திவ்ய சௌந்தரம் உள்ளவனாயிருந்து. நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. முதல்ல அவர் சொல்றப்ப அழகுள்ளதுன்றாரு. இங்க பார்த்தா திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருந்தேன்னு. இந்த திவ்ய சௌந்தரம் உள்ளவனா இருந்தான்ங்கிறத நம்ம எப்படி விளங்கிக்கிடலான்னு பார்த்தா, மிக மிக அசாத்தியமான அபூர்வமான அழகோடு பிறந்த குழந்தை. இன்னும் அந்த குழந்தையுடைய ஸ்பெஷல் பார்த்தா, அந்த குழந்தை முகத்தில் இருந்த ஒரு ஒளி பார்க்கிறவர்கள் எல்லாரையும் மனதை பாதிப்பதாக இருந்தது. ஆச்சரியமா பட வைக்கிற மாதிரி ஒரு ஒளியோட அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம விவரமா நம்ம பார்க்கலாம். அந்த அம்மாவுக்கு ரெஹோபத், யெகோபத், யெகோபேத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை 3வது குழந்தை. அவ நம்ம ஏற்கனவே எகிப்துல பிறந்த ஒருத்தின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அநேக எகிப்திய பிள்ளைகளை எகிப்திய குழந்தைகளை அவளை பார்த்திருக்கணும். ஆனா தனக்கு பிறந்த இந்த 3வது குழந்தை, முதல் மிரியாம் பிறந்தாங்க. மிரியாமுக்கு ஒரு 6 அல்லது 7 வயது இருக்கிறப்போ 2, 3 வருஷம் கழிச்சு ஆரோன் பிறந்தாரு. அதற்கு 3 வருஷம் கழிச்சு மோசே பிறக்கிறாரு. அப்போ அவளுக்கு அவள் பார்த்தறிந்த அல்லது அவளுக்கு தெரிந்த அளவுக்கு இந்த குழந்தையுடைய தெய்வீக அழகு எல்லாரையும் அசர அடித்ததுன்னு பார்க்கிறோம். அதனாலதான் மோசேய அழகுள்ளதுன்னு சொல்றாரு. பின்னாடி ஸ்தேவான் வர்றப்போ அந்த ஒரு விசேஷமான ஒரு பதத்தை பண்ணாரு, திவ்ய சௌந்தர்யம். நீங்க எபிரேய மொழியில அழகுக்கான ஆக சிறந்த பண்பு தொகையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா தெய்வீக அழகுன்னு சொல்லி சில மொழிபெயர்ப்புகள் இருக்கு. இன்னொருத்தர் என்னன்னா ஆண்டவருக்கு பிரியமான அழகுன்னு. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போதே அதற்கான ஒரு இப்படியான ஒரு அடைமொழிகளை சொல்லுகிற அளவுக்கு பிறந்த ஒரு குழந்தை. இப்ப நீங்க பாருங்க, இந்த குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை பிறந்த அழகை பார்த்து பிரமிக்கிறப்போ அந்த குழந்தையை இன்னொரு வசனத்தை அவர் ரொம்ப சுருக்கமா சொல்றாரு, 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். இந்த நம்ம ஒரு கொஞ்சம் விவரமா பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆண் குழந்தை பிறந்தால் உடனே கொன்றுவிட வேண்டும் என்கிற ராஜாவின் கட்டளை இருந்ததை நம்ம நினைச்சு பார்க்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஆண் குழந்தை பிறந்த செய்தி ஒருவேளை பரவி இருந்தால் அந்த குழந்தையுடைய உயிருக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணா, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் மோசே சொல்றாரு, 3 மாதம் அளவும் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தாள். ஒளித்து வைத்தாள்னு சொல்லி நம்ம வளர்த்தி 3 மாதம் வரைக்கும், இந்த 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தாள். அப்ப இந்த ஒளித்து வைக்கிற காரியங்கிறது ஒண்ணு ராஜாவுடைய பெரிய கட்டளை ஒண்ணு இருக்கு, ஆண் குழந்தைகளை கொன்று விடுன்னா அதை மீறி இருக்காங்க. மீறி குழந்தை பிறந்திருக்கு, அது 3 மாசம் ஒளிச்சு வைக்கிறா. இந்த ஒளித்து வைக்கிற காரியத்திற்கு அந்த முழு குடும்பமும் ஆதரவு கொடுத்திருக்க கூடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். முழு குடும்பம்னு கேட்டா அம்ராமும் தன் மனைவி யோகபேத்துக்கு இதுல ஆதரவு கொடுத்திருக்கணும். ஏன்னா அம்ராம் பத்தி நமக்கு யாத்திராகமத்துல மோசே எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எப்படி அம்ராம் இந்த குழந்தைக்கு குழந்தையுடைய பாதுகாப்பிற்கு இந்த 3 மாசம் மறைச்சு வைக்கிறதுக்கு அவன் உதவியா இருந்திருக்க முடியுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, நமக்கு ஸ்தேவான் உதவி செய்யறாரு. ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வருகிற ஸ்தேவான் இந்த தகவலை நமக்கு சொல்றதை பார்க்கிறோம். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த இதுல நீங்க அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தன் தாய் தகப்பன்மார்
நீங்க அப்போஸ்தலர் 7 போடுங்க சார். அதுல அந்த இது வரும், தாய் தகப்பன்மார் எபிரேயர் வழி பாத்தீங்கன்னா எபிரேயர்ல கூட பால் அது சொல்றாரு. பால் அல்லது அப்போஸ்தலர் சொல்றாரு, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இது ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் போல இருந்தாலும் இதுல இருக்கிற ஆபத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பிரமிப்பா இருக்கும். யாருக்கும் தெரியக்கூடாது. குழந்தை ரொம்ப அழகான குழந்தை. வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் ஆரோன், அவங்க அறியாத பையன், ஒரு 3 வயசு பையன். 6 அல்லது 7 வயது இருக்கிற மிரியாம். அவங்க பெரிய பெரிய காரியத்தை எதுவும் செஞ்சிடக்கூடாது. பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை. அந்த சூழ்நிலையில ஒருவேளை இவர்கள் 2 பேரும் வெளியிலே வேலைக்கு போகும்போது இல்ல அங்கே இங்கே போகும்போது அந்த குழந்தையை பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு மிரியாமுக்கு தான் விழுந்திருக்கணும். அப்போ எவ்வளவு ஒரு சிக்கலான சூழ்நிலையில 3 மாசம் அந்த வீட்டில மோசே இருந்திருக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்தேவான் சொல்றாரு, நீங்க இந்த எபிரேயர்ல அப்போஸ்தலர் சொல்றாரு, மோசே பிறந்த போது அவன் தாய் தகப்பன்மார், இங்க பாருங்க, இங்க தகப்பன்மாருங்கிறத மோசே குறிப்பிடுறது இல்ல. ஆனா இங்க மாத்திரம் தாய் தகப்பன்பான்றப்போ அவர்கள் 2 பேருமே அவனை ஒழித்து வைக்கிறதுல ஒரு உடன்பட்டு இருந்தாங்க, ஒரு ஒற்றுமையா இருந்தாங்க. ஒரு பெரிய ஆபத்தை, ஒரு சவாலை அவங்க எதிர்கொண்டு வச்சாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பகுதியை நம்ம பெரும்பாலும் படிக்கிறப்போ ஒருவேளை அவசரமா படிச்சிடுறோம். ஆனா அந்த ஒவ்வொரு வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் பின்பாக இருக்கிற அர்த்தத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய காரியம் பிரமிக்க வைக்கிற ஒரு காரியம். பாத்தீங்கன்னா 3வது வசனம், அதை அவர்கள் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு 3வது வசனத்தை பாருங்க, ஒரு நாணல் பெட்டியை எடுத்து. இது எப்படி இந்த ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா அவ என்ன பண்றா, 3 மாசத்துக்கு மேல குழந்தை வளர வளர அதை வைக்க முடியாது. இந்த நாணல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை நம்ம பார்க்கிறோம். அது பட்டை பட்டையா எல்லாம் இருக்கும். நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த நைல் நதி கரையோரமாக இந்த நாணல்கள், ஏகப்பட்ட நாணல்கள் இருக்கும். அது நல்லா திக்கா பட்டை பட்டையா இருக்கும். அதை எடுத்து அவர் ஒரு பெட்டியை செய்கிறார். ஒரு பெட்டியை செய்து அதுல என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அதற்கு பிசினும் கீழும் பூசி. நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா விட்டுமன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கருப்பான கரும் பச்சையில கொல கொலான்ட்டு ரொம்ப விஸ்காசிட்டி அதிகம் உள்ள ஒரு லிக்விடு. அதாவது நம்ம நம்ம சொல்ல போனா நம்ம ரோட்ல தார் போடுறோம் இல்லைங்களா, அந்த தார் போன்ற ஒரு பகுதி, தார் போன்ற ஒரு திரவம் சொல்றதா இல்ல ஒரு ஆயின்மெண்ட் மாதிரின்னு சொல்லதான்னு தெரியல. அதை எடுத்து அதை பூசி, அதை வெளிப்பக்கமாக பூசி. ஏன் வெளிப்பக்கமா பூசுறாங்கன்னு கேட்டா, தண்ணீர் உள்ளே போகாது. இதை நம்ம பார்க்கிறப்போ நமக்கு உடனடியா ஆதியாகமத்தின் ஒரு காரியம் ஞாபகம் வரும். நம்ம நோவாவின் பேழை அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான, நீங்க படத்துல கூட நோவான் பேழையோட ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நோவான் பேழைக்கு பயன்படுத்தின ஆர்க், இங்கிலீஷ்ல பார்த்தா ஆர்க்ன்னு இருக்கும். அதே வார்த்தையை தான் டேவா அப்படின்னு சொல்லி எபிரேய மொழியில் இருக்கும். அதே வார்த்தையை தான் இந்த மோசே குழந்தையை வைக்கக்கூடிய நாணல் பெட்டிக்கும் பயன்படுத்துறாங்க. நீங்க ஸ்கிரீன்ல அந்த எபிரேய வார்த்தையை பாக்குறீங்க, டேபா அப்படின்ட்டு. அதை பயன்படுத்துறாங்க. படுத்தி அதை ஆயத்தம் பண்றாங்க. நான் இப்படி ஒரு காரியத்தை இதை பத்தி படிக்கிறப்போ பார்த்தேன்னா, அந்த தாயின் மனது எந்த அளவுக்கு பயமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த பிசினும் கீழ், நிலக்கீழ், நிலக்கீழ்ன்னு சொல்லி இன்னொரு வார்த்தை அதுக்கு சொல்றாங்க. பூசுறப்போ எந்த இடத்திலாவது தப்பித்தவறி தண்ணீர் உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா தண்ணி உள்ள போச்சுன்னா உள்ளே வச்சிருக்கிற மோசேக்கு அது பெரிய பிரச்சனையா ஆபத்தா முடியும்னு பல தடவை அவ தண்ணிக்குள்ள அத ஒரு பெரிய பதட்டத்தோடும் தடுமாற்றத்தோடும் அவ்வளோ அமராமும் சேர்ந்து தண்ணிக்குள்ள முக்கி முக்கி பார்த்துருக்கணும். தண்ணி இதுவும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறபடியா அவ பார்த்துருக்கணும். அப்படி பத்திரமா பார்த்து பாதுகாத்து பல தடவை சோதிச்சு கடைசியில் என்ன பண்றா, மோசேயை அதற்குள் வைத்து அதை லேசாக மூடி. ஏன்னா நைல் நதி ஒரு பெரிய அகலமான ஜீவ நதி.
ஜீவநதியில இன்னொரு பிற பிரச்சனைகளும் உண்டு. இவர்கள் குடிக்கிற பகுதி இல்லாம போனாலும் அநேக பகுதிகளில முதலைகள் உண்டு. அந்த முதலை எப்போ வரும்னு தெரியாது. ஒருவேளை உள்ளுக்குள்ள ஆழமா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்தின் சாத்தியம் ஒரு மூலையில உண்டு. அப்போ அவ என்ன பண்றா, அதையெல்லாம் எதிர்பார்த்து ஒருவேளை ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த நாணல் பெட்டியில வந்து பல தடவை சோதனை செஞ்சு அவளும் அம்ராமும் பார்த்து அதுல வந்து மோசேயை கிடத்தி அந்த நாணலுக்குள் வைத்தாள். 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. செஞ்சுட்டு நீங்க 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நதியில் விட்ட பேழையிலே இருந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குமோன்னு பார்க்கிறதுக்கு மீரியாமை சற்று தள்ளி மறைந்து நிற்க வைக்கிறாள். இது கூட ஒரு பெரிய பதட்டமான விஷயம் தான் பாருங்க. ஏன்னா போட்டதுக்கு அப்புறம் எப்போ பார்வன் குமாரத்தி வருவாள், இல்ல வருவாளான்னு கூட இவளுக்கு தெரியாது, யகபத்துக்கு தெரியாது. அப்போ தன்னுடைய மகளை ஒரு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு ஒரு காவலாளியாக அவளை வைக்கிறார். காவலாளியை வச்சு அந்த பொண்ணும் அவளுக்கு ஒரு 6 அல்லது 7 வயது தான் இருக்கும். அவளும் மிக கவனத்தோடு தன் குட்டி தம்பியை யாராவது வந்து எடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கவனமா அவ கவனிச்சுட்டு இருக்கிறார். ஒருவேளை ஒரு நாளோ 2 நாளோ நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த குழந்தை அழுகிற பட்சத்துல தன் தாயை கூட்டி கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மிரியாம் பால் கொடுக்க வைக்க மிரியாம் ஒரு உதவியாக இருந்திருக்க முடியும். ஆனா ஒரு நாள்ல வந்து கரெக்டா பார்வன் குமாரத்தி வராங்க. அவர் முதல் நாளா 2வது நாளான்ட்டெல்லாம் பைபிள்ல கிடையாது. ஆனா இந்த நைல் நதியில வந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே பார்வனுடைய குமாரத்தி வந்து அங்க வருவாங்க. ஏன்னா நைல் நதி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிரகாரம் அது அவர்களுடைய கடவுள். நம்ம ஏற்கனவே நம்ம யோசேப்பு பார்க்கிறப்ப கூட நம்ம பார்த்தோம். அந்த கனவு பார்க்கிறப்ப கூட நைல் நதியிலிருந்து எழும்பி வந்த பசுக்களை பார்க்கிறப்போ அந்த கடவுள் பசுக்கள் அனுப்பினாரா அப்படின்னு பார்வோனுக்கு பயம் இருந்ததை பார்த்தோம். பார்வோனே தன்னை கடவுள் நினைச்சிட்டு இருந்தப்போ அந்த கடவுள் எனக்கு விரோதமாய் பண்ணினாரான்ற ஒரு பயம் அவன் மனசுல வந்ததை நம்ம பார்த்தது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்போ அந்த கடவுளுக்கு ஆராதனை செய்ய பார்வன் குமாரத்தையே தன்னுடைய தாதிகள் சூழ வந்து சில சாங்கியங்களை அந்த தண்ணீரில செய்வார். அப்போ அவ செய்யறப்போ அந்த சடங்கு செய்யறப்போ அந்த தாதிகள் ஒரு பாதுகாப்புக்காக அந்த சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கரையோரத்துல அப்படியே இருப்பாங்க. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா வசனத்துல நதியோரத்தில் உலாவினார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அப்படி அவ தன்னுடைய சாங்கியங்கள், அதாவது மூழ்கி எந்திரிக்கிறது, அந்த மாதிரி சம்பிரதாயங்கள் செய்யறப்போ அவள் தற்செயலாக நாணல்களுக்குள்ளே இருக்கிற பெட்டியை பார்த்து அது என்னன்னு சொல்லி தன் தாதிகளை அனுப்பி அதை தன்னிடத்துல கொண்டு வரும்படி செய்கிறாள். இப்ப இந்த இடத்துல ஒரு மிட்ரேசியம் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லுது. அந்த பெட்டியை அவள் திறந்து பார்த்தபோது குழந்தை அழுதது, அல்லது குழந்தை அழுததுங்கிறது நம்ம அதை மாத்திரம்தான் மோசே ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுததுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது கூட ஒரு ஆண்டவருடைய ஒரு செயல்பாடுன்னு இருக்கும். பிள்ளை அழுதத அவள் கை வச்சு முதல்ல தொடரா. நீங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க. அப்போ ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்ன ஆச்சரியம் கேட்டா, அது மிட்ராசிம்ல ஒரு பெரிய குறிப்பு சொல்லுது. அவளுக்கு உடம்பில் இருந்த புண்கள், தீராத ஒரு பிரச்சனையா உடம்புல இருந்த நிறைய புண்கள் அற்புதமாக சுகமாகுது. அந்த குழந்தையுடைய, நான் ஏற்கனவே நம்ம எபிரேயர்ல பார்த்தோம், மோசே சொல்லியிருக்காரு, தெய்வீக அழகு, அதாவது ஒளி வீசுகிற அழகு, முகத்தில் இருக்கிற பிரகாசம் எல்லாரையும் ஒரு வகையில அப்படியே பிரமிக்க வைக்குதுன்னு பார்த்தோம். இந்த பிரமிக்க வைக்கிற அழகு மாத்திரம் இல்ல, அந்த குழந்தையை தொட்ட மாத்திரத்துல தன் உடம்பில் இருக்கிற எல்லா புண்களும் சரியானதை உணர்ந்த பிறகு அவளுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படுது. அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகுது. ஐயோ, இது எந்த குழந்தையோன்னு சொல்லி, அது ஒரு எபிரேய குழந்தைகளில் ஒன்றுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவளுக்கு அந்த குழந்தையின் மேல் ஒரு பாசம் வருது. ஐயோ, இந்த குழந்தை வந்து குழந்தைய தொட்ட மாத்திரத்துல என்னுடைய தீராத அந்த புண்கள், என் சரீரத்தின் பிரச்சனைகள் சரியாச்சு, இது நிச்சயமா இந்த குழந்தைய நான் எடுத்துக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி பண்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லது.
நம்ம என்ன சொன்னோம்? இந்த பேழைக்கும் ஆர்க்குன்னு பேரு, நோவாவுடைய பேழைக்கும் ஆர்க்குன்ற பேருன்னு சொன்னோம். நமக்கு வந்து தமிழ் வேதாகமத்துல இங்கிலீஷ்ல ஆர்க்குன்னு சொல்லியிருந்தாலும் தமிழ்ல வந்து பேழை, நோவாவின் பேழைன்னு சொல்றோம், இந்த நாணற்பெட்டி பேழைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த பேழைகள்ல வந்து ரெண்டுக்கும் ஆண்டவரோட அழகான ஒற்றுமை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த நோவாவின் பேழையின் மூலமாக முழு உலகத்திற்குமான ஒரு ரட்சிப்பை கொண்டு வர தேவன் சித்தம் கொண்டிருந்தார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோவான் கதை தெரியும், பேழையின் மூலம் 8 பேர் காக்கப்பட்ட கதை தெரியும், புது மனுஷ வர்க்கம் அதன் மூலம் உருவானது தெரியும். இப்போ இந்த குட்டி பேழையின் மூலம் அந்த முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஒரு மீட்பர், புதிய வாழ்க்கை வருகிற ஒற்றுமையை பார்க்கிறோம். அப்போ அந்த 2 பேழைகளுக்குமான ஒற்றுமை ஆண்டவருடைய அனாதி திட்டத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு தான். சரி, இனி நம்ம பார்ப்போம். அந்த குழந்தைய வந்து பார்வன் குமாரத்தி எடுக்கிறா. இதுல வந்து இன்னொரு காரியமும் இருக்கு, அது வேதாகமத்துல இல்ல. ஆனா நம்ம இந்த நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ல தொடர்ந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு வரோம். அதாவது என்னன்னா, யூத பாரம்பரியங்கள், யூத வழக்கங்களை தெரிந்து கொள்ள அநேக வலைத்தளங்கள் உண்டு. மிட்ராசிம் போன்ற புத்தக தகவல்கள் உண்டு. அதுல சபாட் ஆர்குன்ற பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். அதுல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தை, நீங்க அது இதுல கூட பார்க்கலாம். அந்த பசியில அழுத உடனே பார்வன் குமாரத்தை என்ன பண்ணாலாமா, அந்த பக்கத்துல இருந்த பால் கொடுக்கக்கூடிய எகிப்திய பெண்களை, அந்த தாதிகள்ல இருந்தவர்களை அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க கேட்கிறார். ஆனா இந்த குழந்தை யாரிடமும் பால் குடிக்கவில்லை, அழுதுகிட்டே இருக்கு. அப்பதான் வந்து இந்த சூழ்நிலையை மீரியாம் பார்த்துட்டு இருந்து, இல்ல இல்ல இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒருத்தரை நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறத பாக்குறோம். எவ்வளவு அழகா ஆண்டவர் அந்த காரியங்களை சேர்த்துறாரு பாருங்க. அவதான் இந்த குட்டி பாப்பாவுடைய அக்காங்கிறது நிச்சயமா தெரியாது. ஏன்னா நீங்க அவ சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமான ஒரு வார்த்தையை மிரியாம் பேசுறத பாக்குறோம். அவளுக்கு ஒரு 7 வயசுன்னு தான் நம்ம சொன்னோம். அந்த 7 வயசுல அவ சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, எங்க ஸ்கிரீன்ல அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை, தான் அம்மா தான் அவ சொல்லல. ஆனா அவ என்ன சொல்றா? எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உமக்கு அழைத்து கொண்டு வரட்டுமான்னு பெரிய மனுஷி மாதிரி சொல்றா. தன்னுடைய தாயார்னு சொல்ல, தன்னுடைய தம்பின்னு சொல்ல. யாத்திராகமம் 2:7 நமக்கெல்லாம் புன்னகை பூக்க வைக்கிற அந்த வசனத்தை அந்த மிரியாம் பேசுறத பாக்குறோம். பார்வன் குமாரத்தி அதற்கு நீங்க என்ன சொல்றன்னு கேட்டா 2:8 நீங்க பாருங்க. அதற்கு பார்வோன் குமாரத்தி, நீ போய் அழைத்து கொண்டு வா என்று சொன்னாள். உடனே வந்து அந்த பிள்ளையை வந்து, அதுவும் அது மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைக்கு அவளுக்கு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று யெகோவாத்துக்கு அவ சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன் சொந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு யாரிடமிருந்து பணம் வருகிறதுன்னு கேட்டா பார்வன் குமாரத்தி. அப்போ இன்னொரு ஆச்சரியத்தை, முதல்ல ஒரு எடிக்ட் வந்ததை பார்த்தோம். அதாவது இந்த தண்ணீரிலே இந்த எபிரேய பிள்ளை ஒருத்தன் தான் உனக்கு எதிராக வருவான்னு சொல்லி அந்த பார்வோன் அரண்மனையில் இருக்கிற அநேக சாஸ்திரிகள் சொன்ன ஒரு காரியம், அதற்காக ராஜா போட்ட கட்டளை. பிறகு அவர்கள் சொன்னாங்க, அந்த குழந்தை தண்ணிக்குள்ள போயிடுச்சு, நீ கவலைப்படாதனே அந்த ஆணையை அவன் திரும்ப பெற்றுக்கொண்ட காரியம். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறது இப்ப நல்லது. ஏன்னா எந்த குழந்தைக்காக பயந்தானோ, எந்த குழந்தை அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு சவாலாக வரும் என்று சொன்னாங்களோ, அந்த குழந்தையை ஆண்டவர் அந்த பார்வோனுடைய குமாரத்தி மூலமாகவே எடுக்க வைத்து அவளுக்கு பாலூட்டுவதற்கு அவனுடைய தாயையே ஏற்பாடு செய்து அந்த பார்வோனுடைய அரண்மனையிலேயே வளர வைக்கிற ஆச்சரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய திட்டம் பல நேரத்துல யோசிக்கும் போது பிரமிக்க வைக்கிற ஒரு திட்டமா இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ அங்கு அவன் வளர்கிறான். வளர்றப்போ இது இந்த 10வது வசனத்துல நமக்கு இதோட முடியுது. அப்போ இதுல இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த குழந்தை மிக அழகான குழந்தைன்னு சொன்னதை பார்த்தோம். அவன் பார்வன் குமாரத்தில வளர்றப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் சாபாதாக்ல நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவம் வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு காரியத்திற்கான ஒரு விளக்கமா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுனால இப்ப நான் சொல்ல விரும்புறேன்.
ஆண்டவர் மோசேயை அழைக்கிறப்போ அவன் பல காரணங்களை சொல்றான் வராம இருக்கிறதுக்கு. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, நான் திக்குவாய் உள்ளவன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். திக்கு ஸ்டாமரிங் அப்படின்னு. அதை வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச திக்குவாயோட நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்டா, அந்த சரியான நமக்கு திக்குவாயின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிற அர்த்தம் வேற, அங்கே சொல்லப்பட்ட அர்த்தம் வேற. அங்க சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, ஒரு மொழியை அதன் உச்சரிப்பை சொல்லும்போது தாய்மொழியிலே உச்சரிக்கிறதை விட வேறு ஒருவர் உச்சரிக்கும் போது அந்த வித்தியாசம் ரொம்ப பெரிதா இருக்கும். அப்போ எபிரேய வார்த்தைகளை மோசே உச்சரிக்கிறப்போ அவன் தவறாக உச்சரித்தான்ங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். தவறாகன்னா ஒருவேளை நம்ம சொல்ல போனா ஒரு உதாரணத்துக்காக புரிதலுக்காக வச்சுக்கலாம். ஒரு ஆங்கிலோ இந்தியன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க தமிழ் பேசுறதுக்கும் நம்ம தமிழ் பேசுறதுக்குமான வித்தியாசம் இருக்கும். ஒரே வார்த்தைகளை ஒரு ஆங்கிலோ இந்தியன் பேசினாலும் ஒரு தமிழன் பேசினாலும் அல்லது ஒரு இந்திக்காரன் பேசினாலும் பேசுகிறது வேற்று நாட்டான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஒரே வார்த்தைகள் தான், ஆனா அந்த உச்சரிக்கிற விதம், அந்த வார்த்தைகளை சொல்லுகிற விதத்துல அவன் அந்த மொழியை சார்ந்தவன் அல்லன்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அந்த பிரச்சனை தான் மோசேக்கு இருந்தது. அந்த பிரச்சனை எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி சம்பவங்களை வந்து சாபாட்ல விரிக்கிறாங்க. குழந்தை ஒரு 3-4 வயதாக இருக்கும்போது அந்த ஏற்கனவே ஆருடம் சொன்ன ஒரு சாஸ்திரி வர்றாரு. வந்துட்டு எனக்கு இன்னமும் இந்த குழந்தை மேல ஒரு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி குழந்தைய பத்தி பேசுறாரு. பேசுறப்போ தற்செயலா ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னா, ஒரு ஒரு தட்டுல இந்த ராஜா அணிய வேண்டிய ஒரு கிரீடத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. பார்வோன் குமாரத்தின் கையில மோசே குழந்தை இருக்கு. அப்ப அந்த கிரீடத்தை வந்த உடனே இந்த மோசே குழந்தை என்ன பண்ணுது, அந்த கிரீடத்தை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொள்கிறத அந்த குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ உடனே எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய அபசகனமா இருக்கு. அந்த ஆருடம் சொல்றவர் சொல்றாரு, பாருங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த குழந்தைங்கிறப்போ பார்வன் குமாரத்தையும் மற்றவங்க சொல்றாங்க, அது குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து தங்கமும் ஒண்ணுதான் நெருப்பும் ஒண்ணுதான், இதுல வந்து நம்ம பெருசா எதுவும் எடுத்துக்க கூடாதுங்கிறப்போ பார்வோனுக்கு சந்தேகம் தீரவே இல்லை. அப்போ இது உண்மைதானா இல்ல இந்த குழந்தை வந்து ஒரு தெய்வீக ஆற்றல்னால பண்ணிருச்சான்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு அந்த சாஸ்திரி ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம், அதே தட்டுல ஒரு எரிகிற நெருப்பு தணலை நம்ம கொண்டு வைப்போம், எரிகிற கரியை கொண்டு வைப்போம், இந்த தங்கம் அறிய அது பிரகாசமா எரியிறப்போ இந்த குழந்தைக்கு வித்தியாசம் தெரியும்னா அந்த என்ன பண்ணுது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வருகிறப்போ அந்த குழந்தை அந்த எரிகிற தழலை எடுத்து அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறப்போ தன் நாவில் வைத்துதான். வைக்கிறப்போ நாக்கின் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம நெருப்ப சூடா சாப்பிட்டா நம்ம நாக்கு என்ன ஆகும்னு. உடனே பார்வன் குமார் சொன்னாங்க, நீங்க தேவையில்லாம சந்தேகப்பட்டீங்க, பாருங்க அந்த குழந்தைக்கு தங்கம் ஒண்ணுதான் இதுதான் ஒண்ணுதான். ஆனா அதோட விளைவு அந்த குழந்தையின் பேச்சு உச்சரிப்பிலே பெரிய வித்தியாசம் இருந்தது. இந்த வித்தியாசத்தை ஏன் நம்ம வலியுறுத்துறோம்னு கேட்டீங்கன்னா, எபிரேய மொழியில உச்சரிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு. நீங்க மற்ற ஒரு பகுதியில கூட பாக்குறீங்க, அவன் மூலத்திலேயே எபிரேயனான்னு பாக்குறதுக்கு சில வார்த்தைகளை உச்சரிக்க சொல்லுவாங்க. நம்ம கூட இங்க தமிழ்ல சொல்றாங்க, வாழைப்பழத்தை வழுக்கி விழுந்தான் தவறி விழுந்தான்லாம் சில வார்த்தை சொல்றாங்க இல்லையா, அந்த ழாக்கான அழுத்தம். அதே மாதிரி எபிரேய மொழியில சில எழுத்துக்கான அழுத்தத்தை அந்த மூல தாய் எபிரேய தாய்மொழி கொண்டவங்க மாத்திரம்தான் சரியா உச்சரிக்க முடியுங்கிறதுக்காக சோதனை வைத்ததெல்லாம் வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். அது இருக்கட்டும். இப்ப நமக்கு இப்போ இந்த குழந்தை அந்த காரியத்தை பண்ணினதுனால அந்த குழந்தையின் மேல் இருந்த சந்தேகம் போயிடுச்சு. பார்வோன் குமாரத்திக்கு குட்டி குழந்தையின் மேல் இருந்த ஆர்வமும் பாசமும் அதிகரிச்சதுன்னு பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனம் இதோட முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்திற்கும் 11வது வசனத்திற்கும் நடுவுல பல இடைவெளிகள் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒண்ணு இருக்கு, அவன் மோசே தன்னுடைய எல்லா காரியத்திலும் வளர்ந்து சகல சாஸ்திர கலைகளையும் கற்று அவன் தேறினான் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஈஜிப்ட்ல இருந்த யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் கல்வி அமைப்பு வந்து ஆக சிறந்ததா இருந்தது. நீங்க எபிரேயர் 7:22 இந்த வசனத்தை ஸ்கிரீன்ல பாக்குறீங்க.
இந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த சகல சாஸ்திரம் எகிப்துல சொல்லப்படுறது சயின்ஸ், ஆர்கியாலஜி, ஜியாகிரபி, ஆர்மி ட்ரைனிங், இப்படி பலவிதமான காரியத்தை சொல்ல அது அனைத்தையும் கற்று அவன் தேறினவனானான், அதில் விற்பனனானான். அவனுடைய திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு மோசே தன்னை பத்தி சொல்லல, ஆனா பலவித புத்தகங்கள் அவனை பத்தி சொல்லுது. எந்த அளவுக்குன்னு கேட்டா பார்வோன் குமாரத்தியுடைய நேச புத்திரனாக அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். வளர்ந்து கொண்டிருக்கிறப்போ அதற்கு இன்னொரு விளைவும் உண்டு. ஏற்கனவே இருந்த பார்வன் குமாரத்தியுடைய தம்பிகள் அல்லது இந்த முதலாம் இந்த துட்மோஸ்கள் அடுத்த வருஷ பார்வோன்களாய் வர வாய்ப்புள்ள இளவரசர்களுக்கு இவன் ஒரு பெரிய, என்ன சொல்றது, ஒரு ரைவலாக, ஒரு எதிரியாக காணப்பட்டான். ஒரு பெரிய எதிரியா காணப்படுறான். ஏன்னா பார்வன் குமாரத்தி அரசாளுகிறாள், அவளுக்கு ஒரு குமாரன்றப்போ ஒருவேளை இவனுக்கு என்னாவது தங்களை இவன் மீறி விடுவானோ என்ற பயம் அந்த பார்வோன் பட்டத்திற்கு வரப்போகிற ராஜாக்களுக்கு, அந்த இளவரசர்களுக்கு இருந்ததுன்னு பல பதிவுகள் நமக்கு சொல்லுது. ஆனாலும் இவன் பார்வன் குமாரத்தி இவன் என்ன பண்றான், ஒரு பெரிய படைத்தலைவனா நீங்க இந்த அழகான ஒரு ஓவியத்தை கூட பாக்குறீங்க. அதுல இருக்க ஆங்கில வார்த்தைகள் நான் படிக்கிறேன். மோசஸ் வாஸ் எஜுகேட்டட் இன் ஆல் த wisdom of the Egyptians and was powerful the speech and action. அவன் பேசுவதிலும், ஒருவேளை நம்ம எகிப்திய மொழி பேசுவது நம்ம எடுத்துக்கிறது நல்லது, இல்லைன்னா இப்படி பேசுறவன் அப்படி நம்ம கேள்வி வரும். ஆக்ஷன்லையும் அவன் வல்லவனாக இருந்தான். அவன் பெற்றுக்கொண்ட அந்த அறிவு மிகப்பெரிய, அது அந்த அறிவை பயன்படுத்தி தான் பின்னால் இஸ்ரேல் ஜனங்களை அவன் போகிற வழியை தீர்மானிக்கிறத நம்ம இனி வரப்போற ஜூம் மீட்டிங்ல நம்ம அதை பார்க்கலாம். அப்போ என்னன்னா அந்த அவனுடைய தலைமையில ஒரு இராணுவம் எத்தியோப்பியாவுக்கு போய் அந்த எத்தியோப்பிய அரசை ஜெயித்தது. அது ஜெயித்தது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜெயிக்கும் போதுதான் அங்க தபாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தியோப்பிய இளவரசியை அவன் திருமணம் புரிந்ததா சில குறிப்புகள் உண்டு. நீங்க என்னாகும் 12:1 மிரியாம ஆரோனும் முறுமுறுக்கிறப்போ ஒரு வசனம் இருக்கும், அவன் திருமணம் செய்து கொண்ட எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் முறுமுறுத்தார்கள்னு ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அது இருக்கட்டும். அப்போ என்னன்னா அந்த அளவுக்கு அவன் படை பல, அதாவது எல்லா திறமையும் மோசைக்கு இருந்தது, படிப்பு இருந்தது. உலக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எகிப்து அந்த காலத்துல எல்லா கலைகளிலும் சிறந்த ஒரு நாடாக இருந்தது. அதாவது எல்லாத்திலும் நம்பர் 1 இருந்தது, படிப்பு மற்ற எல்லா காரியங்களும். இது ஸ்கிரீன்ல போடுறது நீங்க பாக்குறீங்க. 12 என்ன ஆகும், 12:1 எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவேகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாம் நீங்க அதை பாக்குறீங்க, அவனுக்கு விரோதமாய் பேசி அப்படின்னு. அப்போ அந்த ஒரு சம்பவம் நடக்கிறப்போ அது என்னன்னா அவனுடைய 40 வயதிற்கு முன்பாக நடந்த ஒரு காரியங்கள். அந்த வெற்றிகளின் நிமித்தம் அந்த எக்ஸ்பிடிஷன் சொல்லுவாங்க, ராஜாக்கள் வந்து பக்கத்துல இருக்க நாடுகள் எல்லாம் கைப்பற்றுறதுக்காக படைகளா அனுப்புறது வழக்கம் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம். அப்ப அவங்க போகிறப்போ அது ஜெயிச்சு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அப்படி மோசே ஜெயித்து வந்தது நிமித்தம் பார்வோன் குமாரத்திக்கு மிக மிக பெரியமா இருந்தான். இப்ப இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ப்ரொனன்சியேஷன் பத்தி சொன்னப்போ நமக்கு வந்து ஒரு வேதாகமத்துல இருந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இது ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, ஷிபோலத் அப்படின்னு. அது போடுங்க சார், அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த வார்த்தையை சரியாக எபிரேயர்கள் மாத்திரம்தான் உச்சரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வர்றப்போ அந்த வார்த்தையை உச்சரிக்க சொல்லுவாங்களாமா. அந்த வார்த்தையை உச்சரித்தால் மாத்திரம்தான் அவர்கள் வந்து நீங்க அந்த ஸ்கிரீன்ல நீங்க போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஷிபோலத்ன்ற வார்த்தையை அது சொன்னா மாத்திரம்தான் அவங்க வந்து சரியான எபிரேயன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இருக்கிற சமயத்துல, அதாவது மோசேயுடைய அவன் 40 வயதுகளை எட்டுகிற நேரத்துல அவனுடைய தாயை போல இருந்த, அவனை ஆதரித்து வந்த பார்வோன் குமாரத்தி மரணம் அடைகிறாள். ஒருவேளை அவனுடைய 37, 38 வயதுல மரணம் அடைந்திருக்கலாம். அந்த மரணம் அடைந்த இந்த முன்ன சொன்ன ஒரு வார்த்தை பாக்குறீங்க,
நியாயாதிபதிகள் 12 தான் அந்த ஷிபோலத் அந்த சம்பவத்தை ஒருவேளை நீங்க வீட்டுல வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம். அந்த மூல வார்த்தையை நீங்க அழகா எடுத்து ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. ஷமோக் பெத் லமத் டவு அப்படின்ற எபிரேய வார்த்தைகள் ஷிபோலத்துல வரும். சுவலத்துல வர்ற அந்த வார்த்தை அது நீங்க அந்த அந்த சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்க பார்க்கிறதுக்கு நீங்க நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 12:6 நீங்க பார்க்கலாம். தமிழ்ல கூட போட்டிருக்காங்க. நீ ஷிபோலத் என்று சொல் என்பார்கள், அப்பொழுது அவன் உச்சரிக்க கூடாமல் சிபோலத் என்பான், உடனே அவனை பிடிச்சு கொண்டுருவாங்க இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம காரியத்துக்குள்ள போவோம். தன்னை ஆதரித்த பார்வோன் குமாரத்தி இறந்த பிறகு கொஞ்சம் குறைய மோசே தடுமாற ஆரம்பித்தான். ஏன்னா அவனுக்கு ஆதரவாக யாரும் இல்லை. பார்வோன் அரண்மனையில அவனை எப்போ இவனை நம்ம பழி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான மக்கள் ரெடியா இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இவன் என்ன பண்ணுதுன்ற குழப்பத்துலதான் நமக்கு இந்த 11வது வசனம் ஆரம்பிக்குது. ரொம்ப எளிமையா அவர் போட்டாரு. மோசே பெரியவனான காலத்தில் அவன் சகோதரரிடத்தில் போய் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. இதை நீங்க அப்போஸ்தலர் நடபடின்னு நினைக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா தன் மோசேக்கு 40 வயதான போது அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். அதுலதான் ரொம்ப தெளிவா 40வது வசனம் நம்ம பாக்குறோம். அந்த அப்போஸ்தலர் நடபடி போறீங்க சார். 11வது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். அவனுடைய 40 வயதை நெருங்கும் போது இந்த காரியம் நடக்குது. என்ன நடக்குது? தனக்கு ஆதரவு தந்த தன் தாய் மரித்து விட்டால் தன்னை எப்போ பழிவாங்கலான்னு காத்துட்டு இருக்கிற பார்வோன் அவர் மரித்தவுடனே பதவிக்கு வந்த பார்வோன் காத்திருக்கிறான். அந்த நேரத்துல தான் எபிரேய மக்கள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள்ங்கிறத பார்த்து நம்ம இனியாவது நம்மளுடைய பாதையை மாத்தலாம், இவர்களை நாம் ரட்சிப்பதற்கு இல்லை இவர்களை நாம் விடுவிப்பதற்கு இவர்களை நாம் காப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி பார்வோன் மோசே பண்ணுகிற முயற்சியை தான் நம்ம 11வது வசனத்துல பார்க்கிறோம். பார்த்தா தன் அதுல 2 காரியம் ரொம்ப சுவாரஸ்யமான காரியம் உண்டு. அதுல என்னன்னா 12வது வசனத்துல அப்பொழுது 13வது வசனத்துல பார்த்தா இருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். எபிரேய மனுஷர் இருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க யாருங்கிறத நமக்கு மறுபடியும் சாபாத் அந்த காரியம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அவங்க யாருன்னா, ஒருவேளை நாம் பின்னாடி நம்ம யாத்திராகமத்திலும் சரி எண்ணாகமத்திலும் பார்க்க போகிற 2 பேர், அதாவது சொல்ல போனா ஒருத்தர் வேடிக்கையா குறிப்பிட்டாரு, வில்லன்கள் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது சரியான்னு தெரியல, ஆனா இவங்க வில்லன்களா தான் இருந்தாங்க. யாருன்னு கேட்டா அவங்க பேர் தாத்தான் அபிராம். இந்த தாத்தான் அபிராம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி அவருக்கு கோரா கூட சேர்ந்து மோசேயுடைய தலைமைக்கு எதிராக கலகம் பண்ணி நிலம் பிளந்து இறந்து போனவர்கள். அப்போ இவங்க 2 பேரும் ஆரம்பத்திலேயே மோசே கூட தகராறு பண்றாங்கன்னா அவங்க என்னன்னா குட்டி எபிரேய கூட்டத்தின் தலைவர்களா இருந்தாங்க. இவன் அந்த எபிரேய அடிமைத்தனத்தில் இருக்கிற எபிரேய மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிற ஒரு பலவீனமான முயற்சி. அதாவது தன் தாய் இறந்த பிறகு தன்னுடைய நிலைக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று நினைக்கிறப்போ, நாம் இந்த எபிரேய மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் வர்றப்போ முதல்ல அவன் என்ன பண்றான், அவர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கிறதுக்காக ஒரு எபிரேயனை ஒடுக்கின எகிப்தியனை கொன்று போட்டு மணல்ல புதைக்கிறான். அதுதான் நம்ம 12வது வசனத்துல பார்க்கிறோம். அதை இந்த 2 பேரும் பார்க்கறாங்க. இந்த வசனத்துக்கு முந்தின வசனம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவன் திரும்ப அடுத்த நாள் அவங்க 2 பேரும் சண்டை போடுறப்போ இவன் போய் அவங்க கிட்ட நியாயம் சொல்றான். என்ன சொல்றான், நம்ம எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ அவன் என்ன ஒரு வார்த்தை சொல்றான்னு கேட்டா, என்னை உனக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் வைத்தவர் யாருன்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்குது. ஆனா மூல மொழியில நீ என்ன இளவரசனா, are you the prince, are you the judge அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. கேட்டு, ஏன்னா இவன் பேரில் ஏற்கனவே பாதி எபிரேயர்களுக்கு எரிச்சல் இருந்தது. நம்ம ஆள் ஒருத்தன் மேல உட்கார்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு இயல்பா இருக்கக்கூடிய புகைச்சல் தான் அது. அப்போ அப்படி கேட்கிறப்போ அந்த எபிரேய மனுஷர் 2 பேர் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா
அவங்க 12 மாத்திரம் இல்ல, இவன் மேல் இருந்த எரிச்சல்ல அவன் வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உங்க கூட இருந்த இந்த மோசேங்கிறது எபிரே முஸ்ஸே அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் வந்து இப்படி உங்க ஒரு எகிப்திய அதிகாரியை கொன்று போட்டான், அவனை கொலை செஞ்சுட்டான்ற ஒரு செய்தியை கொண்டு போய் பார்வோன் கிட்ட போய் தகவல் கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஏற்கனவே மோசேயை கண்டா தாத்தான் அபிராமுக்கு ஆகாதுங்கிறத நம்ம வேதாகமத்தின் அடுத்த வரப்போற பகுதிகளில் தொடர்ந்து பலவிதமா அவங்க கலகம் பண்றதுல இருந்து, இந்த கடல் பிளக்கிறப்போ அவங்க பண்ற கலாட்டாவில இருந்து, பிறகு இந்த மண்ணை எடுக்கிறப்போ அவங்க பண்ற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரப்போறோம். அப்போ முதல் பிரச்சனையை இப்படி பண்ணி பார்வோன் கிட்ட சொன்ன உடனே பார்வோன் உடனடியாக என்ன பண்றான்னா, இவனை கொல்லுவதற்கு வகை தேடுகிறான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா, நம்ம அரண்மனையில் இருந்த ஒருத்தன் நம்ம நம்ம அதாவது நம்முடைய அதிகாரியான ஒரு எகிப்திய அதிகாரியான ஒன்ன ஒரு எபிரேயனுக்காக கொன்று போட்டான்ங்கிறது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ், ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றம் என்னன்னா, இந்த ஒரு குற்றம் போதும் அவனை கொல்லுவதற்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 15வது வசனம் வந்து ஒரே வசனமா இருந்தா அதுல 2 பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொல்ல வகை தேடினான். அப்போ இந்த சரித்திர சூழல் வந்து நமக்கு இந்த வார்த்தைகளினூடாக இருக்கிற பல காரியங்களை நமக்கு விளக்குறதை நீங்க பாருங்க. ஏன்னா முதல்ல இருந்து நம்ம பார்க்கணும், கடகடான்னு ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய சரித்திர சம்பவம் அந்த வசனத்தை நமக்கு தெளிவா அறிய வைக்கிறதையும் புரிய வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன சம்பவம் முதல்லயே நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த 2 பேர் தாத்தான் அபிராம் பார்த்தோம். அவங்க பின்னாடி வில்லன்களா வரப்போறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வில்லன்கள் தெரியும். ஆனா இங்க அவனுடைய பெயரை குறிப்பிடுறது இல்லை. 2 எபிரேய மனுஷன் இருக்காங்க. அவர்கள் குட்டி யூத எபிரேய கூட்டத்திற்கு அதிகாரிகளா இருந்தாங்க, இல்ல தலைவர்களா இருந்தாங்க. அவங்க போய் பார்வோனிடம் அதை கம்ப்ளைண்ட் பண்றப்போ பார்வோன் கொல்ல வகை தேடினான். சாபார்ட் இது சொல்றது, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தெய்வீக தலையீடுதினால் ஒரு ஆஞ்சில் வந்து ஒரு தேவதூதன் வந்து மோசேயை காப்பாற்றினான் அப்படின்னு இருக்கு. ஆனா பைபிள்ல இல்ல, மோசே அதை பத்தி சொல்ல. அப்போது அவன் அங்கிருந்து தப்பி மீதியான் தேசத்திற்கு ஓடினான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வசனத்துல அந்த 2 பெரிய காரியங்களை சொல்லிடுறாங்க. வசனத்தோட கடைசி பகுதி தப்பியோடி மீதியான் தேசத்துக்கு போனான். இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. மீதியான் தேசம் எபிரேய, அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு தேசம். மீதியான் யாருங்கிறது ஆபிரகாமோட சந்ததிங்கிறதெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம வேதாகமத்தில முன்பாக பார்த்தா தெரியும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எகிப்திலிருந்து கொஞ்சம் குறைய 2 வாரத்திற்கு மேலான பயணம் பண்ணினாதான் அவன் எங்க போக முடியும், மீதியான் தேசத்திற்கு போக முடியும். ஏன் மீதியான் தேசத்தை மோசே தெரிவு செஞ்சான்னு கேட்டா, அவனுக்கு அந்த ஜியாகிரபி எல்லாம் தெரியுங்கிறது ஒரு காரியம். அது தராது அந்த அரசியல் சூழ்நிலை தெரியுங்கிறதும் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால எகிப்துடைய கைகளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற இடம் மீதியான் தேசம். வேற ஏன்னா எகிப்து பெரிய தேசமா பெரிய வல்லரசா இருந்தது. வேற எந்த இடத்துக்கு ஓடி போனாலும் தன்னை தேடி வந்து கொன்று போட்டுருவாங்க. ஏன்னா அவர்களுடைய பதவிக்கு ஒரு சவாலாக, ஒரு ரைவலாக மோசே இருந்தான்னு அந்த பார்வோன் குதிச்சிட்டு இருந்த நாட்கள் அது. பின்னாடி கூட சொல்றப்போ உன்னை கொல்ல வகை தேடினவன் மரித்தான்னு நம்ம ஒரு ஆண்டவர் ஒரு வசனம் போடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதற்கு பயந்து மீதியானுக்கு போறான். மீதியானுக்கு போறப்போ அவன் மிகுந்த மன வருத்தத்தோடு, தன் வாழ்க்கை பாதி தோல்வி அடைந்த துக்கத்தோட தான் அவன் போறான்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா அந்த 2 வார பயணத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தப்பியோடி போய் ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்து இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் மோசையுடைய திருமண காரியங்கள் நமக்கு நடக்குது. நம்ம அவனுடைய வாழ்க்கையின் 40 வயது முடிந்து அடுத்த 40 வயது நீங்க ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன வண்ணமாக அடுத்த 40 வருஷங்கள் தான் அடுத்த 8 வருஷங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த 40 வருஷங்கள் இடைவெளியில மோசேக்கு திருமணம் நடக்குது. அவனுக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க. முதல் குழந்தை பிறக்கிறாங்க கெர்சோம்னு. ஆனால் அவனுடைய அங்கலாய்ப்பும் அவனுடைய தவிப்பும் தீரல. நான் இந்த மக்களை மீட்டுக்கொள்ளதானே நான் பண்ணேன், ஆனா எனக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பும் தவிப்பும் இருக்கும். அந்த தவிப்பும் அங்கலாய்ப்பும் நம்ம எப்ப பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்த யாத்திராம 3வது அதிகாரத்துல அந்த தவிப்பை பார்க்கிறோம். குறிப்பா அந்த தவிப்பு என்ன தவிப்பு நம்ம எப்படி நம்ம அடையாளப்படுத்தலாம்னா,
தன் அடையாளத்தை தொலைத்தவன் தன் அடையாளத்தை தேடின ஒரு தவிப்பு, அந்த தவிப்பு. அது என்ன தொலைச்சான், என்ன தவிப்புங்கிறது நம்ம ஒருவேளை அடுத்த ஜூம் மீட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, இதோ இன்னொரு ஜூம் கொடுகையில தகப்பனை யாத்திராகமத்தின் காரியங்களை குறித்து பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, மோசையை பற்றி நீ அறியாதிருந்த அநேக தகவல்களை பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் மேலோட்டமாக வேத பகுதியை நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே, அதற்கு பின்பாக ஒவ்வொரு வசனத்திற்கு பின்பாக ஒளிந்திருக்கிற வசனங்களும் வருஷங்களும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் ஒருவேளை எங்களுக்கு தெரிய வரும்போது, எங்கள் ஆண்டவர் தன்னுடைய பரந்த கேன்வஸ்ல எவ்வளவு அழகா காரியங்கள் அமைத்திருக்கிறீர் என்று பிரமிப்பதை தவிர வேறு சாய்ஸ் எங்களுக்கு இல்லை சுவாமி. ஆண்டவரே, உடைய ஞானம் எங்களால் விளங்கிக்கிட முடியாத அளவு பெரிதா இருக்கிறதப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் நாங்கள் யோசிக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வமே, உம்முடைய மகத்துவத்தையும் மாட்சியமையும் நாங்கள் பிரமித்து போகிறோம் சுவாமி. ஆண்டவர், எப்படியாக மோசையை நடத்தினீர். மோசைக்கு முன்பாக தகப்பனே ஒரு பெரிய தலைவனாக தன் பலத்தை நம்பி, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி, தன்னுடைய செல்வாக்கை நம்பி அவன் முயற்சிகள் தோல்வி அடைந்து அவனுடைய 80 வயதிலே அவனை நீர் மறுபடி தலைவனாக்க சித்தம் கொண்டீர். அவன் இந்த 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே பின்பாக அலைகிறதுக்கு முன்பாக அலைந்த 40 வருஷங்களிலே அவனை நீர் பக்குவப்படுத்தின உம்முடைய அனந்த ஞானம் அற்புதமானது சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பதில் தெரியாத கேள்விகள் இருக்கும்போது எல்லாவற்றையும் நடத்தி வழி நடத்துகிற தேவன், எங்கள் வாழ்க்கையும் நீர் நடத்துகிறீர் என்ற நம்பிக்கையை இப்படியான ஆய்வுகளில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றின் மேலும் ஆளுமையுள்ள கர்த்தர் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று யோபு சொல்வதைப் போல உம்முடைய அருமையான காரியங்களிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் யெஷுவாவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இனி உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம நிறைவு செய்யலாம். ஹலோ, எல்லாம் உங்களோட பேசலாடுங்க. கருத்து சொல்லுங்க. லெஃப்ட் ஆக வேணாம், சொல்லிட்டு கூட லெஃப்ட் ஆகுங்க. நான் கனகராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வழக்கம் போல சிறப்பா இருந்துச்சு. நிறைய ரெஃபரன்ஸ் இப்போ எடுத்து பார்த்துருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட். இப்போ எனக்கு இவர் மோசே வந்து எபிரேயருங்கிற விஷயம் அவங்க அந்த பார்வோனுக்கும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற இது தெரியல. அந்த குழந்தையை எடுத்து பார்க்கிறப்பவே நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்லயே இருக்கு, அவள் எபிரேய பிள்ளைகளில் ஒருத்தி என்று தெரிந்து கொண்ட போதுன்னு இருக்கும் பாருங்க. அந்த குழந்தை பெட்டியில் எடுத்து பார்க்கிறப்பவே, அதனாலதான் நம்ம அந்த பக்கத்துல வந்து பார்த்த மீரியாம் சொல்றா, இவளுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு எபிரேய பெண்மணியை கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்கிறான் மிரியாம் சொல்றப்போ. சோ அந்த கூட இருந்த மக்களுக்கும் எபிரேயன் தெரியும். ஆனா என்னன்னா, பார்வோன் குமாரத்தி தான் குயின். அப்போ அவதான் ஆட்சி செய்து கொண்டிருந்தாள். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அவளுக்கு கீழ்பட்டிருந்தாங்க. தன் தகப்பனோடு அவள் பல வருஷங்கள் கோ ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, கோ கிங் மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருந்தா. அது முடிந்த பிறகு அவளே தனியாக ஆட்சி செய்தாள். சோ ஒரு ஒரு ராணி அல்லது ஒரு ராஜாத்தி செய்யறப்போ மக்கள் யாரும் அவ்வளோ எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவன் வந்து ஒரு எபிரேயன்னு. மோசேக்கு தான் அவ்வளவு அதிகமா தெரியும். அவன் பேசுறதும் இந்த நாக்கு பிரச்சனைனால அவன் பேசுவதும் வந்து இந்த எகிப்திய மொழி, அது அவன் நன்றாக பழகுற காரியத்துல வந்து எகிப்திய மொழிக்கு பிரச்சனை இல்லை, மற்ற மொழி பேசுறப்பதான் பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவன் சொல்றான், நான் பேசுறதை அவங்க கேட்க மாட்டாங்கன்னு. அப்போ அவன் மேல ஒரு பொறாமையும் அவனை அவர்கள் அங்கீகரிக்கப்படாததும் ஒரு 30-35 வருஷமா தொடர்ந்து இருக்கணும். ஆனா என்ன, ராணியோட செல்ல பிள்ளை யாரும் கை வைக்க முடியாது அப்படிங்கிறதுல அவன் வளர்ந்தான். அதனாலதான் தன்னுடைய, அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம், தன்னுடைய நிஜ அடையாளம் என்ன, தான் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து மோசேக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா பெண்கள் வளர்க்கப்பட்டவன், அவனுக்கு வந்து ஆண் பிள்ளைகளோட இதே கிடையாது. அவங்க அப்பாவை பத்தி அவனுக்கு அதிகமா தெரியாது. அம்ராம் வச்சிருந்தாலும் அம்ராமுடைய முகம் கூட ஞாபகம் இருக்குன்ட்டு இல்லை.
பார்த்தா ம். யெகோபாத் இருக்கிறா, மீரியாம் இருக்கிறா, பார்வோன் குமாரத்தி இருக்கிறா, அவளை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்களே தவிர்த்து ஒரு ஆண் ஒரு நட்பு இருந்தது மாதிரி அவனுக்கு நம்ம பார்க்கறதே இல்லை. அப்ப என்னன்னா தன்னுடைய அடையாளம் நான் யாரு, நான் எபிரேயனா நான் எகிப்தியனா அப்படிங்கிறது கூட அவனுக்கு அந்த பார்வோன் குமாரத்தி இறந்த அப்புறம் தான் அவனுக்கு வந்திருக்கும். ஒரு அனாதையாக உணர்றப்போ இல்ல தன்னுடைய வாழ்க்கை நோக்கமற்று போகிற மாதிரி இருக்குன்னு தான் அவன் உணர்றப்பதான் அவன் வந்து இந்த எபிரேய மக்களை கூட்டி சேர்க்க தன்னுடைய பலம் தன்னுடைய டேலண்ட் ஏன்னா ஏற்கனவே ஒரு படையை நடத்தி கொண்டு போய் ராஜ்யத்தை ஜெயிச்சிருக்கிறான். அந்த இதுல ம். வந்து எப்படி இந்த எபிரேய மக்களை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றோன்ற முயற்சி தான் அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேசுறது. ஆனா என்னன்னா ஆண்டவருடைய தீர்மானம் என்னமோ அவன் தப்பான ஆட்களை உடன் போய் பேசுறான். தாத்தான் குட்டியும் அபிராம்கிட்டையும் பேசுறான். அவங்க ஏற்கனவே அவன் மேல பொறாமை கொண்டிருந்தவர்கள் அவனுக்கு எதிரா பண்றாங்க. அதுவும் பார்வோன் கிட்ட போய் சொன்ன உடனே பார்வோன் அவனை கொல்ல வகை தேடுறப்போ அவன் அங்கிருந்து கிளம்பி மீதியான் போறான். ம். ம். சரி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. சரி ஆ, சரி. சிறப்பு. பிரதர் கேக்குதா? பேசலாம். சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. ரைட், நல்லா இருக்கீங்களா பிரதர்? எனக்கு நல்லா ஒரே ஒரு இந்த அந்த புண்கள் சுகமானதுன்னு சொன்னீங்களே, பார்வோன் குமாரத்தியோடது, அது எந்த புக்ல இருக்குது? எதுங்க? பார்வோன் குமாரத்தி மோசையோட அந்த குழந்தையை தொட்ட உடனே அவர் உடம்புல இருக்க புண்கள் எல்லாம் சுகமாச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு மிட்ரன்சியம் தகவல்கள் இருக்கு. மிட்ரன்சியம் நீங்க போட்டீங்கன்னா அந்த சம்பவத்தை போட்டீங்கன்னா வரும். அப்புறம் வலைத்தளம் புக்கில் நீங்க வந்து அந்த சாபாடுன்னு ஒரு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆமா ஸ்கிரீன்ல ஆமா இருக்கு. ஓகே போட்டிருக்கேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அதுல வந்து இந்த மோசையுடைய லைஃப் பத்தி பாத்தீங்கன்னா அவளுடைய பெரும் பிரச்சனைகள் தீர்ந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சீக்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான ஆமா பதிவுகள்ல வந்து இது இருக்கும். அப்படி இல்லாம நீங்க வந்து கால்வின் கமெண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு வந்து நம்ம கால்வின் ஆதம் கமெண்ட்ரி பெர்ஃபார்மன் கமெண்ட்ரின்னு பாக்குறீங்களா? கால்வின் கூட என் ஞாபகம் சரினா கால்வின் கூட அதை பத்தி சொல்றாரு. ஏன்னா இந்த எபிரேய குழந்தையா இருந்தும் அவளை தன் மகனா எடுக்கிறதுக்கு அவளுக்குள் நடந்த அந்த அற்புதம் தான் காரியம். ஏன்னா இவன் என் கூட இருந்தா என்னுடைய லெவல் வேற இடத்துக்கு போகும்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது தன் சரீரம் சுகமானதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து முழு நம்பிக்கையா தன்னுடைய சொந்த குமாரனை போல மோசைய வளர்க்கிறான். அதான் அதான் நான் என்ன அந்த யோசனை, அந்த இது எல்லாமே அந்த வெப்சைட் நான் சொல்ற ஆண்டவர் செய்யற வலைத்தளம் காரியத்துக்கு நீங்க போய் இதுக்கும் பார்க்க சொல்லுங்க. கடவுள் செய்யற பிற்காலத்துல செய்யற காரியத்துக்கு இதுக்கும் எனக்கு ஆடையை தொட்ட மாத்திரத்துல ஸ்திரீ ஆமா ஆமா சுகமான்னு அந்த பல அந்த அற்புதங்கள் கனெக்ஷன் உண்டுங்க. எல்லாமே ஆ, கரெக்ட், எல்லாமே ரிலேட்டடா தான் இருக்கு. நிறைய காரியங்கள், ஆமா ஆமா முன்னோட்டமான காரியங்கள், ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை அது செய்யறாரு, மோசை மூலமா செய்யறாருன்னு ரொம்ப ஆமா நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அது மாதிரி இந்த ஸ்டாமரிங்க்கு நீங்க கொடுத்த ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட ஆச்சரியமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரிஜினலா ஆமா திக்குவா இல்ல, ஏன்னா வந்து பின்னால அவனை போக சொல்றப்ப அவன் கேட்கறான்ல, திக்குவாய் மந்தனா இருக்கான்னு சொல்றேன், நீ ஆமா போனா உன்கிட்ட அதே பேசுங்கிறாரு. பட் ஒன்லி லாங்குவேஜோட இஷ்யூஸ் தான் அதுவும் கூட. ஆமா ஆமாம்மா ஏன்னா நீங்க வந்து இது வந்து பல பேர் ரொம்ப தவறா புரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு காரியம். ஏன்னா பல பேர் ஆ வந்து எங்கிட்டயும் கேட்டு ஏன்னா நான் யாத்திராவத்தை பத்தி சால்வேஷன் டிவில நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அப்போ ஆ ஒருத்தர் சந்தேகம் கேட்டப்போ சரி முதல்ல நான் போனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க போனா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னவன் பின்னாடி பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா பேசுறான். நீங்க லேவி ராகமத்துல அப்புறம் உபாகமத்தெல்லாம் பார்த்தா ஒரு பெருசா பேசுறான். அது எப்படி அப்ப எங்க இந்த ஸ்டாமரிங் எங்க போச்சு? ஆரோன் ஆரோன் பேசுறத கூட நம்ம பார்க்கலங்கிறப்போ இதுதான் காரணம். ஏன்னா முதல் ஆரோன் கொடுத்து அவங்க கிட்ட பழக பழக அவனுடைய மொழி அந்த மக்களுக்கு பழகிடுச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கும் நமக்கு வந்து இப்ப சில பேர்த்த பாக்குறோம், நம்ம தமிழ் தெளிவா பேசாதவங்க கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுற பல பேர் இருக்கிறாங்க. பல நடிகர்களை கூட நீங்க எடுத்துக்கலாமே. அவங்க என்ன இப்படி பேசுறான், ஃபாஸ்டா பேசுறான், அப்படி பேசுறான்னு இன்னைக்கு அந்த ஃபாஸ்டா பேசுறதே நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த மொழியுடைய ஒரு சிறப்பும் அதுதான். ஏன்னா அவங்க வந்து சொல்ல வேண்டிய பிரகாரம் உச்சரிக்காம போனாலும் கூட நமக்கு வந்து நீங்க இந்த ஸ்டாவர்ட் நம்ம ஒரு கொடைக்கானல்ல ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு ஜூனியர் ஸ்டீவர்ட்னு நினைக்கிறேன். அவர் தமிழ் பேசுறத பாத்தீங்கன்னா முதல்ல வேடிக்கை இருந்தாலும் ஆமா ஆமா அப்புறம் அவருடைய ஆமா, தமிழ் நமக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ரொம்ப அழகா ரொம்ப இருக்கும், நல்ல அழகா பாட்டு, புரிய சூப்பரா ஆரம்பிக்குது. பாடு. அதை ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஆமா அவனுடைய ஒருவேளை நாக்கு சிலதான் வந்த அந்த எபிரேய மொழி கூட அத்தனை ஜனங்களுக்கும் புரியவும் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இப்ப எப்படினாலும் வெளிநாட்டு வந்திருக்க மிஷினரிகள் எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துருப்ப, அந்த உறுதியில் இது கேட்கறப்ப ஆமா சுத்த ஆமா தமிழ்ல பேசினாலும் அந்த ஆக்சென்ட் இருக்குதான் செய்யும், அது இருக்குதான் அது செய்யும். அது நல்லா புரிய ஆரம்பிச்சு முதல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும்.
அதே மாதிரிதான் மோசைக்கு தடுமாற்றம் இருந்தது. அப்புறம் சரியான மாதிரி இந்த மக்களுக்கும் மோசையுடைய வார்த்தைகள் பழகி போயிடுச்சு. ஆனா இந்த யாத்ராம 4:10 சொல்றான்ல, மோசேவே அக்செப்ட் பண்றான். நான் வாக்குவான்ல நான் திக்குவாய் மந்தனா உள்ளன்னு சொல்றான் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப அது அவர் அதுக்கு வந்து ரீசன் ஆண்டவருக்கு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவரு வெளிதான். அழைப்ப மறுக்கிறப்போ அந்த இது சொல்றான் திக்குவாயுன்னு. ஏன்னா அது வந்து அது மாத்திரம் இல்ல, அவனுடைய முறையெல்லாம் ரொம்ப டவுன்ல இருந்த சமயம் அது. நான் ஒண்ணுமே ஒரு இல்லை. நான் எக்ஸ்கியூஸ். வந்து அதிகாரியா தளபதியா இருந்தப்ப எனக்கு அழைப்பு கிடைக்கல. இப்ப சும்மா ஆட்டு மேய்ப்பனா 80 வயசுல எனக்கு இந்த அழைப்பு கிடைக்கிறப்போ இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம், தயக்கம், ஒரு குழப்பம், காம்ப்ளெக்ஸ். அதனுடைய விளைவு அந்த வார்த்தைகள். ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி போக்குறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த அதிகாரத்துல ஆண்டவர் தான் நிறைய பேசுவாரு. இவன் வந்து மோசே குறைவா பேசுவான். அது நம்ம அந்த பகுதி வர்றப்ப நம்ம பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இன்னொரு காரியம் கூட சுவாரஸ்யமா இருக்கும். ஆண்டவர் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசிட்டு இருப்பாரு. மோசே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல பேசிட்டு இருப்பான். நீங்க 33வது அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா அது அப்படியே உல்டாவா இருக்கும். ஆண்டவர் நிறைய பேசுவாரு, மோசே குறைவா பேசுவான். அது நம்ம வரும் ஜூம் மீட்டிங்ல பார்க்கலாம் பிரதர். பார்க்கிறப்போ அந்த ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகா வச்சிருக்காருங்கிறத நம்ம பிரமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரதர். ரொம்ப சூப்பர். நம்ம 9 இந்த கடவுளா கும்பிடுறது வந்து இந்த நிறைய இன்னைக்கு வந்து அந்த கும்பிடுற பழக்கம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் அப்புறம் தான் வந்திருக்கு. இவங்கள்ட்ட இருந்து ஆமாங்க. பழகின பழக்கம் தான் இன்னைக்கு அந்த பிராக்டிஸ் இருக்க மாதிரி அது நான் பார்த்தேன். ஆமா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். சரி பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப உண்மையாவே நம்ம எப்படி ஜெயந்தி டைம் பேசுறீங்களாவா? போனதே தெரியல. நான் ரூபி 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 பேசுறேன். ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஊட்டில இருந்து. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப உண்மையா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஆமாங்க. காட்ஸ் கிரேஸ் நல்லா அதான் இருக்கேன். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருந்தது. ஓடி வந்துட்டோம். ரொம்ப சரி நல்லா சரி. ஓ இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ so பிரைஸ் மச். காட். காட் bless you. அந்த பிரசன்டேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. உங்களை தேங்க்யூ இது சிஸ்டர். புகழணும்னு சொல்லல. ரொம்ப நல்லா இருந்தது. இதை நம்ம ஏய் எல்லாரும் இன்னும் நிறைய பேர் அதை பயன்படுத்தணும். காட் bless you. தேங்க்யூ சிஸ்டர். சோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ so மச். சாம் அண்ணா நல்லா இருந்துச்சுண்ணா, வேலை வழக்கம் போல. ஆ. ஆமா, மற்றவங்களும் கேளுங்க. உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவும் கேளுங்க. சும்மா ஒண்ணு ரெண்டு வார்த்தையில. ஆனா எனக்கு ஒரு Praise the Lord. டவுட் அண்ணா. சொல்லு சொல்லு. யோகவேத் வந்து அவங்க தான் பால் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் போய் இவங்க கிட்ட விடுறாங்க, பார்வன் குமாரத்தி கிட்ட. அப்படிதானே? ஆமா. அப்போ அந்த டைமில் வந்து நீ ஒரு எபிரேயன், நீ வந்து யூதர்களை ரட்சிக்கணும், அதாவது இஸ்ரவேலரை ரட்சிக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே சொல்லி வளர்க்கலையா? இல்ல இல்ல அவங்க கொண்டு போய் விடுறப்போ மேபி ஒரு வயசு 2 வயசு தான் இருந்திருக்க முடியும். 2 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க இல்லையா? பால் ஓகே மறந்தோடனே ஓகே. விட்டுருவாங்க இல்லையா? அப்போ ரொம்ப அப்போ ரொம்ப அவ்வளோ இளம்பருவம். காலம்தான் வந்து அவங்க 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 ஒரிஜினல் அம்மா கூட இருந்த நாட்கள். இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பால் மறக்கிற வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்வோனுடைய அரண்மனையில மகள் தானே தான் வந்து வளர்ந்தான். அம்மாவா அரண்மனையில இருந்திருக்கு. வளர்ந்தான். அவனுக்கு இப்ப பால் கொடுக்கறது அவங்க அம்மான்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல அந்த ஏஜ்ல. ஆ, ஆ. அது நம்ம உள்ளுக்குள்ள போனோம்னா நிறைய புதிர்களான கேள்விகளுக்கு ரொம்ப அழகான பதில்கள் இருக்கு. ஓகே எலிசபெத். அண்ணா அப்புறம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அண்ணா. மோசையுடைய அந்த அந்த காலத்துக்குள்ளேயே போயிட்டோம். மோசே வளர்ந்த அரண்மனைக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டீங்க எங்களை. அந்த மாதிரி இருந்துச்சு அண்ணா. அவங்க எனக்கும் எழுத்தது இந்த வளர்த்தது. விஷயங்களை தேடி போறப்போ அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த தேவார்த்தை தான் இருந்தது. அந்த பழைய நாட்களுக்குள்ள போன ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆமாண்ணா. Brother, சொல்லுங்க. brother, praise the Lord.
நான் ஜெயந்தி பேசுறேன். சாரி, அந்த பக்கம் என்ன கொஞ்சம் 2 நாய்ஸியா. வாரம் எங்க போனீங்க சிஸ்டர்? இல்ல, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இங்க வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஓகே ஆன். ஓகே ஸோ அதில் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லுங்க பிஸி sister, ஆயிட்டேன். சொல்லுங்க. ஒன்று வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி ரெஃப்ரெஷிங்காக இருந்தது எனக்கு அதை கேட்கும்போது. ரெண்டாவது வந்து கேட்குதா நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க. எஸ் சிஸ்டர். ரெண்டாவது வந்து நாஸ்டாலஜிக். நம்ம சொல்லுங்க. வந்து அந்த நைல் ரிவர்ல போனது ம். அதெல்லாம் கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா இருந்தது. ஆமா நான் படிக்கிறப்போ எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த நாணல் புதர் பத்தி சொன்னீங்க. அந்த நாணல் புதர் வந்து அந்த அந்த பிக்சர்ல இருக்க மாதிரி அதே ஹைட்ல இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆமா பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டா இருந்தது? ஆமா அப்போ ஒரு ஆமா ஆள் நான் மறையக்கூடிய வந்து அளவுக்கு மேல ஹைட்டா இருந்தது ஆக்சுவலா. அது ஆமா வந்து எப்படி அந்த குழந்தைய தப்பிச்சு கொண்டு வந்து வச்சாங்கிறது அப்பதான் நான் கண் கூட நேரா பார்க்கும்போது சம்திங் அமேசிங் இட் வாஸ். அது கொஞ்சம் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ சரி. சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்க, இப்போ எவ்வளோ நாள் வந்து தாய் பால் மறக்கடிக்கப்படுற வரைக்கும்னா, ஓல்டன் டேஸ்ல வந்து நான் மெடிக்கல் இதுவாக சொல்கிறேன். ஓல்டன் டேஸ்ல வந்து 3 to 4 years வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபப்ளி வென் ஃபர்ஸ்ட் 3 months தான் வந்து ஷி வாஸ் ஃபீடிங் தனியாக இருக்கும்போது. அதுக்குள்ள மோசஸ் 3 monthsல நாடல் பெட்டில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 years அவங்க வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லலாம்னு சொன்னேன் நான். ஓ அப்போ சரி பால் சரி மறக்க பிடிக்கும் போது அன்டில் 5 years வரைக்கும் தோஸ் டேஸ் ஏன்ஷியன்ட் டேஸில் வந்து மேக்ஸிமம் 3 to 4 days, மிஞ்சி மிஞ்சி போனால் 5 years வரைக்கும் மதர் வாஸ் வித் த பேபி. தட்ஸ் ஹவ் ஷி வாஸ் ஃபீடிங். அதுக்கப்புறம் பார்வோன் ஃபேரோஸ்க்கு டாட்டர் டேக்கன் அப். சரிங்க. அது சொன்னேன். நான் வந்து ஜோஷபா தான் டீட்டெயில்ஸ் தெரியும் அந்த காலத்தில் மிரி. அதனால ஐ தாட் ஓகே அப்படின்னு சொன்னேன். இன்னொரு இதில் வந்து மோசஸ் சிஸ்டரா ஐ வாஸ் ஆக்டிங், நாணல் புதலை வச்சு தள்ளி விடுற மாதிரி. ஸோ ஐ ரியலி என்ஜாய் திஸ் செஷன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர், தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது இருக்கீங்களா? சரி, எலிசபெத் ப்ரே பண்ணலாப்பா. ப்ரே பண்ணி வில் க்ளோஸ். அங்கிள் வின்சென்ட் அங்கிள். என்ன நல்லது இருக்காங்களா? ஓகே அங்கிளுக்கு தான் நீங்க இருந்தீங்கன்னா ஓகே பண்ணிடுங்க. ஓகே ஓகே. கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே அற்புதமான காரியங்களை கற்றுக்கொள்ள சகோதரர் மூலமா கொடுத்துரு எல்லா விதமான காரியங்களுக்கு தேவன் நன்றி செலுத்துகிறோம். கலந்து ஒவ்வொருவரும் தேவனை கத்திர ஆசீர்வதிங்க. வெறுமனே வேத புத்தகத்தை படிக்காதபடி ஆண்டவரே தெளிவான விளக்கத்தோடு ருசித்து படிக்கவும் கற்றுத் தேரவும் தேவனை கற்றுக் கொடுத்த இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. குறைகள் குற்றங்கள் அக்கிரமங்கள் ஒருவேளை மன்னிங்கப்பா. அதுல வந்து கலந்து கொள்வதற்கு ஏற்பட்ட தடையெல்லாத்தையும் நீக்கிறதுக்காக நன்றி சுவாமி. பிள்ளைகளை அருமையாக நீங்க எடுத்து பயன்படுத்தி வர்றீங்க. எந்த விதமான தடங்கள் இல்லாதபடி கத்தாவே, நெட்ஒர்க்லையும் தடங்கள் இல்லாதபடி, பிள்ளைகளுடைய ஷேரிங்லையும் குறை இல்லாதபடி செய்றீங்க. அதுக்காக நன்றி சாமி. கொடுத்த வழக்கத்துக்காக தேவனை சோத்திரிக்கிறோம். சகோதரருக்கு கொடுத்திருக்க அபரிமிதமான ஞானத்திற்காக, அனைவரே வேத அறிவுக்காக தேவனையை செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஞானத்தை தங்க அநேகருக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும். இப்படி ஒரு அற்புதமான ஆண்டவரே ஒரு ப்ரோக்ராம் இருப்பதை அநேகருக்கு சொல்லிருக்கோம்ப்பா. அவங்க உள்ளத்துல நீங்க பேசுங்க, கலந்து கொள்ளட்டும், இதை வந்து பயன்படட்டும், அநேகருக்கு இதை எடுத்து சொல்லட்டும். இதன் மூலமாக நாங்கள் வந்து தெளிவான முறையிலே வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு எழுதியிருக்கீங்க, இந்த நாளிலே நாங்கள் படிக்கின்ற காரியங்கள் அநேக காரியங்களை ஆண்டவரை நீங்க எல்லாம் ரிலேட்டடா செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவோட பிறப்போடு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க தொடர்புபடுத்தி ஆண்டவரே இயேசுவானவர் வந்து அவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் இந்த தொட்ட மாத்திரத்திலே சுகமானதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய ஒரு குழந்தை மூலமாக ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை வந்து அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு திட்டத்தை தேவனை கத்தனை வகித்திருங்கப்பா. ஒருவேளை மக்கள் வந்து அவங்களோட ஆண்டவர்களே குறைகள் இருந்தாலும், அவங்க மேல வெறுப்பு இருந்தாலும், உங்க கோபம் இருந்தா கூட நீ மறக்காத தேவன். அந்த மறக்காம அவங்க மேல வைத்திருக்க அந்த அன்புக்காகத்தான் நீ இந்த திட்டங்களை தேவனை கத்த நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அந்த மருத்துவச்சின் மூலமாக கொடுத்த ஆண்டவரே அந்த கிருபிக்காக, ஆண்டவரே பிள்ளைகளை காப்பாற்றினதற்காக எத்தனையோ திட்டங்கள் ஆண்டவரே அரசாங்கங்களை ஏற்படுத்தலாம். எல்லாவற்றையும் முறியடிக்குமால் முடி என்பதை
இந்த நாளில் உறுதிப்படுத்திங்கப்பா. எங்களுக்கும் இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது மிகவும் பயமா இருக்குது. ஆண்டவரே ஒரு வெறுப்பும், ஆண்டவரே வெறுப்பான சூழ்நிலை, சிறுபான்மையர் எப்படி நடந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படுகின்ற காலம் கர்த்தாவே. ரொம்ப அதிதீவிரமான இந்துத்துவாவை பூத்தி வருகின்ற சூழ்நிலையிலே இந்த வசனத்தின் மூலம், இந்த காரியத்தின் மூலமா எங்களுக்கு ஒரு உறுதியை தந்திருக்கீங்கப்பா. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரே அந்த அரசாங்கத்தின் மூலம் நடத்தினாலும் அதற்கு மாற்று திட்டத்தை உம்மால கொண்டு வர முடியும். ஒருவேளை நாங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறான சிந்தையில் அதை வழி நடத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அதை புரிய வச்சிருக்கீங்க. ஒரு திட்டத்தின் மூலமாக மோசமாக கொண்டு வந்த ரட்சிப்புக்காக வழிநடத்துவதற்காக ஆண்டவரே உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறினதுக்காக நன்றி சாமி. இதை விளக்கமாக தெளிவாக அநேக புத்தகங்களிலே தொடர்பு கொண்டு வேதத்திற்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் படித்து எங்களுக்கும் விளக்கமாக சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே ஒரு படத்தை பார்ப்பது போல மனதில் நினைவிருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு விஷுவல் வேற அறிவையும் கொடுத்த சகோதரருக்கு செபிக்கிறோம். தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் பிரயோஜனப்படுத்தி இதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த அந்த முயற்சியை அநேகருக்கு நாங்கள் தெரியப்படுத்தும். எங்கள் மூலமாக இந்த காரியம் நடத்த போறதுக்கு நன்றி. கலந்து ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் தான் மன்னிங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனையும் நீங்க சுகமாக வாழ்ந்து கத்தரையை சார்ந்து வாழ தேவனை கத்த உதவி செய்ய போறதுக்கு நன்றி. உதவி செய்த பிள்ளைகளுக்காக சோத்திரிக்கிறோம். கலந்து கொண்டு ஒவ்வொருத்தையும் ஆசிர்வதிங்க. இது என வேலை நீங்க பொறுப்படுத்திக்கணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்பானவர்களே, மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். காட் bless you. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கீங்க. ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். குட் நைட். காட் bless you Good all. night. Thank you. Good night.